शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरः सदा न अन्यां तहस्तचरणस्य मनत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यत्कट कुम्भोच्चाद्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिधारातिदूरप्रद्वस्तत्त्वान्तशान्तप्रविधिमानसा भाविता भूरिभागैः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कृष्ण ஸோ மகாபாரதத்தினுடைய துரோண பருவத்தில் இருந்தோம். இன்றைக்கி நம்ம துரோண பருவத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா துரோண பருவம் ரொம்ப பெருசு. ஸோ துரோண பருவம், சல்லிய பருவம், கர்ண பருவம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஏன்னா மகாபாரத இன்னும் ஒரு கிளாஸாக இருக்கும். அடுத்தது சாந்தி பருவம் இருக்கும். அந்த சாந்தி பருவத்தோட மகாபாரதம் சாந்திப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன்னா உத்தவ கீதை ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிளாஸ் லகு பாகவதாமிர்தம் அப்படின்ற ஒரு வகுப்பும் எடுக்கிறதுனால மகாபாரதம் வந்து நம்ம அதிகம் பேச முடியாது. அதனால் மகாபாரதம் வந்து நம்ம சாந்தி பருவம், அதாவது பட்டாபிஷேகம், பாண்டவர்கள் வந்து மறுபடியும் ராஜ்யத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் மகாபாரத்தை நிறுத்திடுவோம். ஸோ நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்காது. மகாபாரதம் நாளைக்கு இருக்காது கிளாஸு. நாளைக்கு வந்து நிர்ஜல் ஏகாதசி. ஸோ ஏகாதசி அப்படின்றதால நாளைக்கு வேறு ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டெம்பிளில். நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்காது மகாபாரதம். அதுக்கப்புறம் மறுநாள் ஒரே ஒரு கிளாஸ் இருக்கும். புதன்கிழமை மட்டும் கடைசி கிளாஸ் இருக்கும். ஸோ அதோடு நம்ம மகாபாரதம் பூர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வருஷமோ இல்லை வேறு எப்பயாவது நாள் கிடைக்கும் பொழுது, ஏன்னா மகாபாரதத்துக்கு வந்து கதை ஒன்று அப்படின்றது இருக்குது. இன்னொன்று இந்த மகாபாரதத்துக்கு வந்து நிறைய பேர் வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. மகாபாரதத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது, அதில் வரக்கூடிய சிக்கலான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டங்கள் எடுத்து விளக்குறது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தை தழுவி நிறைய காவியங்கள்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் எப்படி வந்து நம்மளுக்கு கம்பராமாயணம் இருக்கோ அதே போல் வில்லி பாரதம் அப்படின்னு இருக்குது. வில்லி புத்தூரார் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மகாபாரதம் முழுக்க தமிழே எழுதியிருக்கார். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வில்லி பாரதம் அப்படிங்கிறதும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து படிக்க நேரம் இருக்குமான்னு தெரியாது. பட் இப்போ என்னால் முடியல. நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து இந்த மகாபாரத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நரசிம்ம பிரியா அப்படின்றவங்க, அவங்க வந்து அஹோபில மடத்தை சேர்ந்தவங்க. ஸோ அஹோபில மடத்தை சேர்ந்த ஒரு ஜீயர் வந்து இந்த மகாபாரத்தை வந்து வெளியிட்டிருந்தார். அந்த மகாபாரத்தை படித்து அதுலேருந்து எதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா கிருஷ்ணரோட சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பேசி நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். மகாபாரதம் நிறைய தர்மங்கள் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பட் எந்த கதையெல்லாம் கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருக்கோ அது மட்டும் இல்லாமல் நம்மளை தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தர்மத்தை சொல்லக்கூடிய கதைகளை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து பேசணும். அதுவும் நிறைய கதைகளுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல, அதாவது தத்துவ விஷயங்கள் சொல்ல, இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்ல, கதையாக சொல்லிட்டு போயிட்டோம். பட் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கேட்டுட்டு இதை வந்து ஒரு தடவை கேட்டால் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா நான் சொல்லும் போது ரொம்ப வேகமாக சொல்லிட்டேன், நீங்களும் கேட்டுட்டீங்க, ஒரு முறை கேட்டுட்டீங்க. பட் எப்போ நம்ம ரெண்டாவது முறை கேட்கணுமோ அப்போ தான் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு ஏதாவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கும். ஸோ நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா துரோணாச்சாரியரை கொள்றது வரைக்கும் பார்த்துருந்தோம். திருஷ்டதும்னன், அதாவது துரோணாச்சாரியர் வந்து அவர் தியானம் பண்ணுறாரு. இனிமேல் நான் சண்டை போட எனக்கு விருப்பம் கிடையாது, நான் சண்டையை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறார். அப்படி விருப்பப்படும் போதே கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார், நீ வந்து சொல்லு இது மாதிரி அஸ்வத்தாம ஹதஹா அப்படின்றது சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அஸ்வத்தாமன் வந்து இறந்துட்டான்னு சொல்கிறத வந்து யுதிஷ்டர் விரும்பல, பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த உலக தர்மத்தை கடைபிடிக்கும்னு நினைக்கிறார். ஆனால் இருக்கிறதே உண்மையான தர்மம் அப்படிங்கிறது என்னென்னா கிருஷ்ணன் சொல்கிறார் அது செய்கிறது தான் தர்மம் இல்லையா. தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம். ஸோ அந்த தர்மத்தை கொடுத்ததே கிருஷ்ணர் தான். ஸோ அவர் சொல்லும் போது அதை செய்கிறது தப்பே கிடையாது. ஸோ கிருஷ்ணர் சொன்னார்னா அது பொய்யா இருந்தாலும், அது திருட்டா இருந்தாலும், அது கொலையாக இருந்தாலும் அதுதான் தர்மம். ஏன்னா அதான் வந்து இப்போ அர்ஜுனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனன் சொல்லும் போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, என்னை ஏன் வந்து இந்த கொலை பண்ண சொல்கிற, எனக்கு வந்து
குழப்பமா இருக்கு. நீங்க வந்து என்ன வந்து ஞான மார்க்கத்துக்கு கூட்டிட்டு போன்ற, திடீர்னு கர்மம் பண்ற, திடீர்னு கொலை பண்ணன்னு சொல்லி சொல்றேன், ஏன் இந்த கொலை பண்ண சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், உண்மையில இது கொலை கிடையாதுப்பா, நீ எனக்காக பண்ண அப்படின்னா அது வந்து கர்மயோகமா மாறுது, நான் சொல்றதை செஞ்ச அப்படின்னா அது பக்தி யோகமா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்படி இங்க யுதிஷ்டருக்கு வந்து கொஞ்சம் தயக்கப்படுறார். அதுக்கப்புறம் பீமன் கிட்ட சொன்ன பின்னாடி பீமன் சொல்றார் அப்படின்ட்டு ஒரு ஒரு பதிப்புல சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல வந்து யுதிஷ்டரே கொஞ்சம் தயக்கப்பட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் துரோணர் வந்து இவெல்லாம் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆயுதங்களை கீழே வச்சுட்டு உட்காந்துட்டார். உட்கார்ந்தவர் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் வந்து திருஷ்டத்யும்னோட கையில இறந்தேன் அப்படின்னா நான் சொர்க்கம் தான் போவேன், வீர சொர்க்கம் தான் அடைவேன். ஆனால் எனக்கு அந்த வீர சொர்க்கம் போகிறது விருப்பம் கிடையாது. நான் என்ன பண்ணுறோம், நான் இங்கேயே தியானத்தில் உட்காந்து பகவானை நினச்சி அந்த அர்ச்சனாதி மார்க்கத்தில் நான் வந்து மோட்சம் போன விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், உட்காந்து தியானத்தில் உட்கார ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் உட்காந்து தியானத்தில் ஆரம்பித்து தன்னுடைய ஊர்தரேதசிலிருந்து அந்த ஆத்மா வெளியில் பிரித்து இன்னொரு சூரியன் போல் அந்த பிரகாசமாக வரக்கூடிய அந்த ஒளி வந்து அவருடைய தலையிலேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அவர் உடலை விட்டுட்டு ஆத்மா வெளில போக போறார். அப்படின்ற சமயத்தில் என்ன பண்றான், இந்த திருஷ்டத்யும்னன் ரொம்ப வேகமாக அந்த துரோணாச்சாரியருடைய ரதத்தில் ஏறுறான். அவருடைய கழுத்தை அறுத்து அந்த உடலை தூக்கி போட்டான், அந்த தலையை தூக்கி போட்டான். அவருடைய உடல்ல வந்து தலை இல்லாமல் முண்டமா உடம்பெல்லாம் ரத்தமாகி அவர் ஏற்கனவே வெள்ளையான உடை தான் அணிஞ்சிருப்பார். அந்த வெள்ளை உடை எல்லாம் வந்து ரத்த கலவையில வந்து என்ன கீழே விழுகிறார். ஸோ இப்படி துரோணாச்சாரியர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் யுத்தத்தை நிறுத்திட்டாங்க. எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாருக்கும் குருவா துரோணாச்சாரியர் இருந்திருக்கார். ஸோ தன்னுடைய குரு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் சந்தோஷமா கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய பிரகாசம், அவங்க முகத்தில் கூடிய பிரகாசம் போயிடுச்சு. எல்லாரும் வந்து ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டாங்க வாழ்க்கையிலேயே. இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு நம்மளுடைய குருவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்னைக்கு போரை நிறுத்திட்டு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி சாயந்தரம் நேரத்தில் அந்த கூடாரத்தில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. திருஷ்டத்யும்னன் உட்காந்துருக்கான். அங்கே அர்ஜுனன் வந்து பார்க்குறார். அர்ஜுனன் வந்து பார்க்கும்போது திருஷ்டத்யும்னன் வந்து தான் ஏதோ பெருசாக ஒன்று சாதிச்சிட்ட மாதிரி வந்து ரொம்ப வீராக உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துருக்கும்போது அர்ஜுனன் கேட்குறான், நான் உனக்கு சொன்ன இல்லடா, சண்டை போடாதான், அவனை கொல்லாதன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நீ ஏன்டா கொன்ன, ஏன் கொன்ன? ஒரு குருவை போய் கொல்லாமல், அவர் பிராமணன், வயதானவர், நம்மளுக்கு குரு, இப்படி 3 தகுதி இருக்கும்போது அவரை போய் நீ கொல்லலாமா? நம்மளுடைய ஒரு ஆட்சிக்காக, நம்மளுடைய ஒரு சொத்து பிரச்சனைக்காக நம்ம போய் குருவை கொல்றோம். அவங்க நம்மளை கொல்லாண்டா, அவங்களுக்கு எந்த உரிமை வேணா நம்ம கிட்ட இருக்கு, நம்மள அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பி அவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுன்னு அந்த திருஷ்டத்யும்னன் கோவம் வந்துருச்சான். அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, திரௌபதி உட்காந்துருக்கா. திரௌபதி அவங்க அண்ணன் தான் இவன் திருஷ்டத்யும்னன். திருஷ்டத்யும்னன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா அர்ஜுனா, நீ என்னமோ பேசிட்டு இருக்க, நீ என்னமோ பெரிய தர்மாத்மா மாதிரி, நீ என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க, நீ மட்டும் என்ன பண்ண? எத்தனையோ வந்து ஏமாத்து வேலை பண்ணி தான் என்ன பண்ணிருக்க, எத்தனை பேரை கொண்டு இருக்க நீ. நான் சொன்னேன் அதை பற்றி பேசிட்டுமா நான்? நீ எதுக்காக பீஷ்மரை கொண்ட? பீஷ்மரை கொல்லாமானா? பீஷ்மர் யாரு? அவர் பிதாமகர், எல்லாத்துக்கும் வயது முதிர்ந்த தாத்தா அவர் எல்லாருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பீஷ்மரை நீ எப்படா கொன்ன? ஷிகண்டி அப்படின்ற ஒரு பேடியை முன்னாடி வச்சுக்கிட்டு நீ கொல்லடா. அந்த பேடி கொல்ல வேண்டியதான், ஷிகண்டி கொல்ல வேண்டியதானே. ஷிகண்டியால கொல்ல முடியல, நீ என்ன பண்ண? ஷிகண்டியை முன் வச்சு நீ போய் சண்டை போட்டு நீ கொன்ன. இது நியாயமா? நீ செஞ்சது மட்டும் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அர்ஜுனனை வந்து திருஷ்டத்யும்னன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ திருஷ்டத்யும்னன் இப்படி பேசின உடனே அர்ஜுனனை திட்டுறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே சாத்திக் கோவம் வந்துடுச்சு. சாத்திக்கு தான் வந்து அர்ஜுனோட சிஷ்யன் தான். சாத்திக் வந்து உண்மையில கிருஷ்ணருடைய மந்திரி, அதே போல் அர்ஜுனோட சிஷ்யன். அந்த சாத்திக் கோவம் வந்துருச்சு. அந்த சாத்திக்கு வந்து எந்திரிச்சு அங்கே எல்லாரும் திட்டுறான். ஏண்டா இங்க வந்து அர்ஜுனனை ஒருத்தன் திட்டிட்டு இருக்கான், இவனை தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் உங்களுக்குலாம் வந்து நாதி இல்லாம போயிடுச்சா? அர்ஜுனனை போய் எப்படி தப்பா பேசலாம்? பீஷ்மரை கொண்டுட்டா அர்ஜுனன், ஏமாத்தி கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அர்ஜுனோட பேசுறான்னு, இது நியாயமா? ஏண்டா உனக்கு இவ்வளவு திமிரை போயிடுச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சாத்திக்கு வந்து திருஷ்டத்யும்னன் அடிக்க வரான். இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் வாழை உருவிட்டு சாத்திக்கு வரான். சாத்திக்கு வரத பார்த்து திருஷ்டத்யும்னன் என்ன பண்றான், நீ உன்னாலதான் எல்லாரும் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனும் வாழை உருவிட்டு அவனும் சண்டைக்கு வரான். ஸோ இப்படி திருஷ்டத்யும்னன் சாத்திக்கு 2 பேரும் வாழை உருவிட்டு சண்டை போட வராங்க. இதை பார்க்குறாரு கிருஷ்ணர்.
கிருஷ்ணர் பார்த்துட்டு ஓடி போய் சாத்தியக்கை கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சி வேண்டாம் போகாத சாத்தியக்கை அப்படின்ட்டு சொல்றானா. அந்த சாத்தியக்கை சொல்றானா, நீ விடு கிருஷ்ணா, நீ நான் சாகடிச்சேன், நீ விடு கிருஷ்ணா, நீ நான் அந்த திருஷ்டத்துக்குள்ள சாகடிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா வரான். கிருஷ்ணா அப்படி கட்டி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. அதே போல திருஷ்டத்துக்குள்ள போய் என்ன பண்றாரு, யுதிஷ்டிரை பிடிச்சிக்கிட்டாரு. நீ விடுப்பா போகாத, சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டாங்க. நீங்களே சண்டை போட்டுக்காது, உங்களுக்குள்ள ஏன் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிச்சு விட்டாங்க. ஆனா இதை கேள்விப்படுற அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் உயிரோட இருக்கும் பொழுதே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பாவே கொண்டுட்டாங்க. ஸோ அப்பாவும் போயிட்டாரு, நம்ம உயிரோடு இருக்கும் போது நம்மளை செத்து போயிட்டாங்க வேற சொல்லிட்டாங்க. உயிரோடு இருக்கும் போது யாராவது இறங்கல் நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க, எவ்வளோ கோவம் வரும் அவனுக்கு. அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. நாளைக்கு நான் அந்த பாண்டவர்கள் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலி தான் அவனுக்கும் ஒன்றும் சலைச்சவன் கிடையாது. நல்லா பண்ணுறான். அடுத்த நாள் இருந்து அவன் தான் பொறுப்பேற்று என்ன பண்ணுறான், சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரொம்ப கோவப்படுறான். ரொம்ப கோவப்பட்டு அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போடும்போது ஏன்னா அந்த அஸ்வத்தாமன் எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி தான். அவங்க அப்பா யாரு, துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர் ஒரு பிராமணன் தான். பிராமணனா இருந்து என்ன பண்றாரு, சத்திரிகளை சண்டை போட்டு ஒழிச்சார். ஃபர்ஸ்ட் அவங்க துருபத மகாராஜா என்ன பண்றாரு, சண்டை போட்டு அவனை வழி கொண்டு வந்தார். பரசுராமர் தான் பண்ணார். ஏன்னா பரசுராமர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கலியுகம் ஆக என்ன ஆகிடும், நம்ம இன்னமேல பிராமணர்கள் உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ணணும், சத்திரிய தர்மத்தை எடுத்துக்கணும். சத்திரிய தர்மத்தை எடுத்தாதான் இனிமேல் வேலைக்கு ஆகும்னு என்ன பண்ணாரு, பரசுராமர் அப்பயே எடுத்துட்டார். அவரோட சிஷ்யன் துரோணாச்சாரியர் எப்படி இருப்பார், அவரும் அதான் பண்ண ஆரம்பிச்சார். பிராமணா இருந்தாரு, ஆனா போய் துருபத மகாராஜ் சண்டை போட்டு பாதி சொத்தை வாங்கிட்டார் இல்லையா. சண்டை போட்டு அவங்க பையன் தானே இருக்கான், உங்க பையன் சலை இல்லாம இருப்பான். அதனால என்ன பண்ண, அவனும் சண்டை போடலாம், சண்டை போட்டு நாங்கள் எல்லாத்தையும் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுவான். ஸோ ஆஸ்திரேலியாவை சண்டை போடுறான், பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அர்ஜுனோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ சண்டை போட்டு முடியல, ரொம்ப களைச்சு போயிட்டான். களைச்சு போன அப்புறம் என்ன பண்றான், அவன் நாராயணாஸ்திரத்தை எடுத்துடுறான். இந்த உலகத்துல மொத்தம் 3 அஸ்திரங்களுக்கு பிரதி அஸ்திரம் கிடையாது. ஒன்று நாராயணாஸ்திரம், இன்னும் பாசுபத அஸ்திரம், இன்னொன்று பிரம்மாஸ்திரம். இந்த 3 தேவர்களுடைய அஸ்திரத்துக்கும் எந்த ஒரு பிரதி அஸ்திரம் கிடையாது. மற்ற எந்த அஸ்திரத்துக்கும் ஒரு பிரதி அஸ்திரம் இருக்கு. வாயு அஸ்திரம் போட்டோம் அப்படின்னா மேரு பர்வத அஸ்திரம் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரதி அஸ்திரம் இருக்கு. ஆனா இந்த 3 அஸ்திரத்துக்கும் பிரதி அஸ்திரமே கிடையாது. என்ன பண்றான், இனிமேல் நம்மளை பிழைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தப்ப என்ன பண்றான், திடீர்னு நாராயணாஸ்திரத்தை எடுத்துறான். ஸோ நாராயணாஸ்திரத்தை எடுத்த பின்னாடி இப்ப இந்த அஸ்திரத்தை என்ன பண்றது, இந்த அஸ்திரத்தை தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இந்த அஸ்திரத்தை தடுக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றான், அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா நாராயணாஸ்திரம் எடுத்துட்டான், அந்த நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாராயணாஸ்திரம் நம்மளை எல்லாத்தையும் எரிக்காம விடாது, எல்லாத்தையும் எரிச்சிடும். அந்த நாராயணாஸ்திரத்தை அவன் யாரை நினைச்சு போடுறானோ எல்லாத்தையும் எரிச்சிடும், எரிக்காம போகாது. அந்த நாராயணாஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்கவும் கூடாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் என்ன அப்படின்னா அஞ்சலி பண்ணிடுறது, கீழே விழுந்து கும்பிட்டுறது. யார் ஒருத்தர் அந்த நாராயணாஸ்திரத்தை போய் நமஸ்காரம் பண்ணி கீழே விழுந்துட்டாங்களோ, அதே போல தன்னுடைய ஆயுதங்களை கீழே வச்சுட்டாங்களோ, நான் அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிடறேன் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னா நாராயணாஸ்திரம் விட்டுருமா. இதை கிருஷ்ணர் சொல்றாரு, சரணாகதி பண்றா அப்படின்றாரு. அப்ப அர்ஜுனன் நினைக்கிறான், அது அவமானம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். டே அவமானம் என்னடா, நாராயண அஸ்திரத்தை கிட்ட சரணாகதி பண்ற உனக்கு என்னடா அவமானம், அது நாராயணன் கிட்ட நீ சரணாகதி பண்றது அவர் காலில் உள்ளது என்னடா உனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் சொல்றாரு. ஸோ நாராயணனே நாராயண அஸ்திரத்துக்கிட்ட சரணாகதி பண்ணு சொல்லி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டான், விடுகிட்டு கீழே இறங்கிட்டான். ராத்திரி கீழே இறங்கி சரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கீழே விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் கீழே விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பக்கத்துல தான் பீமன் இருந்தான். பீமன் சொல்றான் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா கீழே இறங்காத, நீ உன்னுடைய மதிப்பை இழந்துடாத, நம்மளுடைய கௌரவத்தை நம்ம கையில வச்சுக்கணும், நீ கீழே உழுவுக்கூடாது சொல்லிட்டே இருக்கான். சொல்ல கீழே அர்ஜுனன் கீழே விழுந்து கும்பிட்டான் நாராயணாஸ்திரத்தை. ஆனா பீமன் மட்டும் இறங்கவே இல்லையா. அவன் ராத்திரிலே உட்காந்துருக்கான். ரொம்ப பிடிவாதமா என்ன பண்றான், கதையை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கணும், இறங்கவே மாட்டேன்ட்டான். அர்ஜுனன் சொல்றான், பீமா இறங்கிடு, அந்த நாராயணாஸ்திரம் உன்னை விடாது, உன்னையும் என்ன பண்ணிடும், எரிச்சிடும். நீ அதுக்கிட்ட அஞ்சலி பண்ணிடு, அதுக்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணு, அந்த நாராயணாஸ்திரம் உன்னை ஒன்றும் பண்ணாது. இப்ப இறங்கு அப்படின்றான். நான் இறங்கவே மாட்டேன். ஏன்னா பீமனுக்கு எப்படின்னா, பீமன் எப்பயுமே பகவானை பூஜை பண்ணிட்டு தான் இருப்பான். கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் அவ்வளோ பிடிக்கும் பீமனுக்கு, வாயு பகவான்.
ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ இந்த நாராயணாஸ்திரத்தை விட்டது யாரு? அஸ்வத்தாமன். நான் இப்போ கீழே இறங்கி கும்பிட்டேன் அப்படின்னா அந்த அஸ்வத்தாமன் நமஸ்காரம் பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த அயோக்கிய பேருக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன். நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேன். கிருஷ்ணர் சொல்லாட்டி இறங்குடான்றாரு, இறங்கவே மாட்டேன்ட்டான். என்ன ஆயிடுச்சு, அந்த நாராயணாஸ்திரம் வருது, அவ்வளோ ஒரு நெருப்பை கக்கிட்டு வருது, வந்து பீமனோடைய அதை தேரை பிடிச்சிருச்சு. பீமனோட தேர் எரியுது, பத்தி எரியுது, அப்படியே உட்காந்துருக்கான், கதையை பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கான், இறங்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனன் 2 பேரும் ஏறி பீமனை உருட்டி தள்ளுறாங்க. உருட்டி தள்ளு அப்படியே பிடிச்சபடியா உட்காந்துருக்கான், அப்படியே உருட்டி தள்ளி இப்படியே உழுறாங்க, நகரவே இல்லை. ஏன்னா பீமன் வந்து அவ்வளோ ஒரு பிடிவாதக்காரன். உள்ள வந்து ரொம்ப அன்போட ரொம்ப பக்தியோட இருப்பான், ஆனால் வெளியில் இருக்கும்போது எப்படி இருப்பான், ரொம்ப பிடிவாதோட இருப்பான், சொல்ல கேட்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அங்கே கதையை இங்கே கையில் வச்சுட்டு இருக்கான். ஸோ கதையை கையில் வச்சுருந்தா இது வரைக்கும் ஆயுதம் யார் கையில் அது இருந்து அவங்களும் எரிச்சிடும். கதையை கீழே போடுறான்னு சொல்லி சொல்கிறான், கதையை நான் கீழே போடவே மாட்டேன்றான். அதுக்கப்புறம் இருக்கா பிடிச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணரும் அர்ஜுனும் என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய விரல்லாம் எடுத்து விட்டு அந்த கதையை கீழே போடுறாங்களா. அப்போ தான் அந்த அஸ்திரம் முடிஞ்சு போடுது, அந்த நெருப்பு அணைஞ்சு போனது. நெருப்பு அணைஞ்சு போச்சு, இனிமேல் வேறு அஸ்திரம் கிடையாது. அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், சரி பாண்டவர் ஒன்றும் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் அஸ்வத்தாமன் போயிட்ட முன்னாடி சரி ஐயர் போட்டு இனிமேல் அஸ்வத்தாமன் வந்து என்ன பண்ண போகிறான், ஐயர் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. சரி இப்படி வந்து யுத்தம் நடந்துட்டு இருக்கு. வெளில பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதர்ம யுத்தம் மாதிரி தான் இருக்கும். வெளில இருந்து பார்க்கறதுக்கு இந்த யுத்தம் முழுக்க நிறைய அதர்மம் நடந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வந்து ஏமாத்து வேலை பண்ணி இந்த யுத்தத்தில் ஜெயித்த மாதிரி தான் இருக்கும். பட் உண்மையில பார்த்தோம் அப்படின்னா இந்த யுத்தத்தினுடைய உண்மையான நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி தர்மமாக நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த யுத்தத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் கேட்கலாம், இந்த யுத்தத்தை இப்படி பண்ண சரியா, இதை பண்ண சரியான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நம்ம முன்னாடியே இது ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம், சுக்கர நீதி அப்படின்ற ஒரு நீதியை பேசியிருக்கோம் இல்லையா. அந்த விதுர நீதி பேசும்போது அந்த விதுரர் சொல்றாரு, சுக்கர நீதியை சொல்றாரு. என்ன சொல்றாரு, மாயாச்சாரோ மாயா வதித்தவ்யா, சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்ததவ்யா. யார் ஒருத்தர் சாதுவான நம்ம கிட்ட பழகிறானோ அவர்கிட்ட சாதுவா பழகு, யார் ஒருத்தர் நம்ம கிட்ட கபடமா பழகணும் அவங்க கிட்ட கபடமா நீரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மகாபாரதம் முழுக்க நம்மளுக்கு காட்டக்கூடிய விஷயம். நீ போய் சாதுவா இருக்கவங்க கிட்ட போய் கபடமா இருக்காது, அதே மாதிரி கவடனா இருக்கவங்க கிட்ட நீ சாதுதானத்தை காட்டாது. யார் எப்படி இருக்காங்களோ அப்படி அவங்க கிட்ட பழகிட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், ஜெயத்ரதனை பண்ணது சரியா, ஜெயத்ரதன் வந்து அங்க அவனை வந்து அந்த பிரகாசத்தை மூடிட்டு சூரியனை மறைச்சிட்டு ஜெயத்ரதனை கொண்டது சரியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஆனா அதே ஜெயத்ரதன் என்ன பண்ணியிருக்கான், அபிமன்யு கொண்டான் இல்லையா. அந்த ஜெயத்ரதனால என்ன ஆயிடுச்சு, அபிமன்யு அப்படின்ற ஒரு சின்ன பையனை வச்சுட்டு 6 பேர் சுத்தி அடிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன் மறுபடியும் பிறப்பானான்னு அப்படி போயிடுச்சு அர்ஜுனனுக்கு. ஏன்னா அந்த ஒரு பையன், சின்ன பையன் தான், ஒருத்தன் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்தான். அவனுடைய பல பராக்கிரமத்தை பார்த்துட்டு துரோணாச்சாரியர் இருந்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஒரு சிங்கம் மாதிரி இருந்தா சின்ன வயசுலயே. எல்லாரும் ஓடுறாங்களா, துரியோதனன் ஓடுறான், கர்ணன் ஓடுறான். கர்ணன் எப்பயும் தன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கூடிய ஆள். கர்ணன் எப்பயுமே தன்னை பத்தி ரொம்ப பீத்திப்பான், நான் பெரட்டிடுவேன் பெசஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்த கர்ணன் என்ன பண்றான், ஓடுறான், அடி வாங்கிட்டு ஓடுறான். தாங்க முடியலன்னு சொன்ன துரோணாச்சாரிய கிட்ட சத்தம் போட்டு கேட்கிறான், துரோணாச்சாரிய என்ன பண்றன்னு சொல்லி கேட்கிறான். துரோணாச்சாரிய சொல்றான், நீ பின்னாடி இருந்து அடிறான்னு சொல்லி சொல்றான். ஸோ பின்னாடி இருந்து அடிக்கிறான். அப்படி அடிச்சோம் என்ன பண்ணல, தாங்கி விடல, கீழே விடல, சரணாகதி பண்ணல, நான் தோத்து போயிட்டேன்னு சொல்ல திரும்பி ஓடல, நின்று அடிக்கிறான். அந்த ஒரு குணத்தையாவது பார்த்து அவனை விட்டுருக்கணும். அவன்கிட்ட ஆயுதமே கிடையாது, அன்னைக்கு ஆயுதமே இல்லாத போது என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், கீழே கிடந்த சக்கரம், ஒரு தேர் சக்கரத்தை எடுத்துட்டு அடிக்கிறான். அந்த ஒரு தேர் சக்கரத்தை எடுத்துட்டு எத்தனை பேர் அடிச்சு சாகடிக்கிறான், அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்புறம் கடைசியில வந்து அவ்வளவு நேரம் போர் செஞ்சு அவன் களைச்சி போனதுனால அதுக்கப்புறம் கடைசியில கதாயுதத்துல சண்டை போடும் போது அவன் இறந்து போயிட்டான். அவன் உடம்பெல்லாம் பொத்தல் என்ன பண்ணிட்டாங்க, அம்பு விட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் நியாயமா அப்படின்னு சொன்னா இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அபிமன்யை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதே போல பீஷ்மரை பத்தி பேசுவாங்க, பீஷ்மரை கொண்டா சரியான சொல்லிட்டு. ஆனா அதே பீஷ்மர் என்ன பண்றாரு, முன்னாடி நாள் இரவு போய் சொல்றாரு, யுதிஷ்டர்கிட்ட சொல்றாரு. பீஷ்மர் சொல்றாரு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்துருச்சு, நான் இறக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணு, நாளைக்கு நீ சிக்கண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அர்ஜுன் வச்சு சாகடிச்சு. ஏன்னா நான் வந்து சிக்கண்டியோட கையில சாக விரும்பல, ஒரு பேடியோட கையில நான் சாக விரும்பல, என்னுடைய இறப்பு அப்படின்னு ஒரு தன்னுடைய வீரனுடைய கையில இருந்தா இருக்கணும், அதனால அர்ஜுனன் எனக்கு கொள்ளட்டும் அப்படின்ட்டு பீஷ்மர் தான் கேட்டார். அந்த பீஷ்மர் சொன்ன விஷயத்தை யாருக்கும் புரியாது. அதே போலதான்
துரோணாச்சாரியெல்லாம் சொல்கிறாங்க துரோணாச்சாரிய கொண்டது சரியா, துரோணாச்சாரிய இப்படி ஏமாத்தி கொண்டாங்களே அப்படின்ட்டு. துரோணாச்சாரிய சேர்ந்து மட்டும் சரியா என்ன? அவர் பிராமணர். அவர் பிராமணர் என்ன பண்ணார்? சண்டை பண்ண வந்தார். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக என்ன பண்ணார்? பிரம்மாஸ்திரத்தை என்ன பண்ணார்? அப்பப்போ எடுத்து விட்டுறாரு. பிரம்மாஸ்திரத்தை விட்டு ஜெயிச்சுட்டு போயிடார். அது மட்டும் நியாயம், அதை யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாரதம் முழுக்க கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? தர்ம பிரகாரம் தான் கொண்டு போகிறார். அங்கங்கே தர்மத்தை சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் மக்களுக்கு பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் தெரியறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை எதிர்த்து பேசுறதுக்காக தப்பாக இதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த விஷயத்தோட என்ன ஆகுது? நம்மளுக்கு துரோணனுடைய விஷயத்தோட துரோண பருவம் முடியுது. அதுக்கப்புறம் வரக்கூடியது கர்ண பருவம். ஸோ கர்ணன் வந்து அடுத்த நாள் சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறான். கர்ணனுடைய சண்டை வெறும் 2 நாள் தான். பீஷ்மர் 10 நாள் இருந்தார். 10 நாள் பார்த்துக்கிட்டார். இந்த சண்டையை 10 நாள் பார்த்துக்கிட்டார். அப்புறம் மாதிரி ஒரு வீரர் இதுக்கு மேலே பிறக்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தார் அவர் போர்க்குளத்தில். அவர் இறங்கிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஓடுறவங்க தான் இருப்பாங்களே தவிர அப்படின்னு முன்னாடி இருந்து சண்டை போடுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பரசுராமரே வந்து பயந்து அவர்கிட்ட சண்டை போட்டு தோத்து தான் போனார். அப்படி ஒரு பராக்கிரமமாக இருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் இருந்தார். அதுக்கப்புறம் துரோணர் வந்தார். துரோணாச்சாரியர் அப்படி ஒரு சண்டை போட்டார். அதுக்கப்புறம் இப்போ கரண் வந்திருக்கான். ஸோ கரண் எப்பயுமே வந்து தம்பம் அடிச்சக்கூடியவன். நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நான் இப்படி பேசிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன் சொல்லிட்டு பேசிட்டே இருப்பானே தவிர அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவனால் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல இந்த பாரத போரில். ஸோ அந்த கர்ணனுக்கு உங்களுக்கு தெரியும், கர்ணனுக்கு வந்து சல்லியன் தான் வந்து என்ன இருக்காங்க? சாரதியாக இருக்காங்க. நான் வந்து எல்லாத்துலேயும் சொல்ல போகிறது கிடையாது. கர்ணன் பருவத்தில் முக்கியமான கதை மட்டும் சொல்லிடுறேன். என்னாகுது? அந்த கர்ணனுக்கு வந்து சல்யராஜன் தான் வந்து போர், அதாவது தேரோட்டியாக இருக்கு. சல்யன் யார் உங்களுக்கு தெரியும்? மாதிரி அவங்க தம்பி. ஸோ இவங்களுக்கு மாமா முறையாது இல்லையா? அந்த சல்யராஜன் என்ன பண்ணுறாங்க? இவங்க ஏமாற்றி வர வழியில் என்ன பண்ணுறாங்க? அவன் வந்து பாண்டவரோட சேர்ந்து சண்டை போடலான்னு தான் வரான். ஏன்னா பாண்டவரோடைய மாமாவன். அப்படி வரும்போது நடுவில் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டீ காஃபிலாம் கொடுத்து அவங்க வந்து சரிப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க? கெஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க போக திரும்பிக்கிட்டான். கபடமாக என்ன பண்ணிட்டாங்க? கௌரவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு கூப்பிட்டுட்டாங்க. இவன் வந்துட்டான். வந்த பின்னாடி அந்த ஈஸ்வரர் சொல்லி அமைச்சிருக்காரு, நீங்கள் போய் அவங்களுக்கு சண்டை போடுங்க. ஆனால் அப்பப்போ என்ன பண்ணுங்க? கர்ணனுடைய உற்சாகத்தை குறைச்சிட்டே இருக்கு. அப்படி நீங்கள் சண்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் சொல்லி அமைச்சிருக்காரு. இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குது, சல்லியனுக்கு ஞாபகம் இருக்குது. சல்லியனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். வந்த பின்னாடி சல்லியனை பார்த்து கர்ணன் சொல்கிறான், சாரதி அப்படின்றான. சல்லியன் பார்க்குறான், யாரடா சாரதி? ஏண்டா நான் வந்து உண்மையாலுமே ராஜாடா, ராஜ வம்சத்தில் பிறந்து நான் பட்டாபிஷேகம் வாங்க ராஜாடா, என்னை பார்த்து நான் நீ சாரதின்னு சொல்கிற, நீ தானா சாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே கர்ணனுக்கு கொஞ்சம் அங்கே அவமானமானது. ஸோ கர்ணன் சொல்கிறான், இல்லை சாரதின்னு நான் சொல்கிறதுனால நீ தப்பாக எடுத்துக்காத. உண்மையில் ஒரு முறை சிவன் வந்து ஒரு பெரிய அசுரனை கொல்றதுக்காக போகிறார். அந்த அசுரனை கொல்ற போகும்போது பிரம்மா தான் என்ன பண்ணுறாரு? அந்த சிவனுக்கு வந்து தேரோட்டியாக போனார். அதே போல் இப்போ இந்த மகாபாரத போரில் கிருஷ்ணன் தான் என்ன பண்ணுறாரு? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார். அந்த மாதிரி நீ ஒரு அவங்களுக்கு சதுரசமான ஒரு சாரதி நீ. அப்படி கிருஷ்ணருக்கு சமமான, பிரம்மாவுக்கு சமமான சாரதி நீ. உன்ன மாதிரி ஒரு சாரத்தியம் பண்ணக்கூடிய நபர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லியனை புகழ்ந்து பேசுகிறான் கர்ணன். அப்போ சல்லியன் சொல்கிறான், அது இருக்கட்டும், நான் வந்து கிருஷ்ணருக்கு சமமாக இருக்கலாம், பிரம்மாவுக்கு சமமாக இருக்கலாம், ஆனால் நீ மட்டும் அர்ஜுனனுக்கு சமமாக இருக்க முடியாது. ஏன்னா அர்ஜுனனுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. அர்ஜுனன் உன்னை விட ரொம்ப பலசாலி, உன்னை விட திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் தலையில் குட்டுற மாதிரி சொல்கிறான். சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப வெக்கமை போயிடுச்சு, ரொம்ப அவமானமை போயிடுச்சு, இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வீரனுக்கு வந்து ஒரு போர் செய்யக்கூடிய வீரனுக்கு வந்து உண்மையான பலமே வந்து அவனுடைய சாரதி கிட்ட இருந்தால் வருது. சாரதி எந்த அளவுக்கு அவன் வந்து ஊக்கப்படுத்துறானோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான்? சண்டை போட முடியும். சாரதி வந்து ரொம்ப டல் ஆகிட்டான்னா போர் புரியணும் எப்படி ஆயிடும்? டல் ஆகிடும். இப்போ நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு வாத்தியார் இருக்கார், நல்லா பாட்டு பாடுவார், கச்சேரி பண்ணுவார். ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கூடிய பக்கவாத்தியம் கொஞ்சம் தப்பதாக வாசிக்க ஆரம்பிச்சான்னா அவர் பாட்டை நின்று போயிடும், அவனால் பாடவே முடியாது. அந்த மாதிரி இந்த உபன்யாசம் கொடுக்குறது, உதாரணத்துக்கு இப்போ உபன்யாசம் கொடுத்துட்ருக்கோம். உபன்யாசம் கொடுக்கும்போது யாராவது பார்த்து 2 பேர் தலையாட்டி நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சைக்காட்டினா என்ன பண்ண முடியும்? பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும். அப்படி வரவே வராமல் நம்மளை மாதிரி இப்போ வெறும் என்னுடைய மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இல்லை வெறும் லேப்டாப்பையே பார்த்துக்கிட்டு நான் பேசியிருந்தேன் அப்படின்னு யார்கிட்ட பேசுகிறேன் எனக்கே தெரியல. அதை என்ன பண்ண முடியல, ஒரு உற்சாகமே வர மாட்டேங்குது. ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நான் மகாபாரதத்தை சீக்கிரம் முடிக்க போகிறேன். இந்த மகாபாரத கிளாஸில் யாருமே வரது கிடையாது.
அடுத்து அட்லீஸ்ட் வேறு கிளாஸ்லேயாவது ஒரு 2 பேர் வந்து மூஞ்ச காட்டிகிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க கேட்குற மாதிரி தலையாக ஆட்டுறாங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி செய்கையாக பண்ணுறாங்க. இந்த கிளாஸுக்கு யாருமே வர்றது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு உற்சாகம் வர்றது கிடையாது, பேசுறதுக்கு உற்சாகம் வர்றது கிடையாது. ஸோ அப்படி அந்த சாமி என்ன பண்ணுறான், உற்சாகப்படுத்தாமல் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கெடுக்க ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன பண்ணுறான், அந்த ஒரு உற்சாகம் இல்லாத நிலையை என்ன பண்ணுறான், சண்டை போட வரான். சண்டை போட வரும்போது நீ எப்போ என்ன பண்ணுவ, உனக்கு வந்து உண்மையில உனக்கு வீரெல்லாம் கிடையாது, சும்மா நீ வாய் பேச்சில் தானே வீரன், நீ உனக்கு உண்மையான வீரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் என்ன பண்ணுறான், அவனை வந்து உற்சாகத்தை வந்து கால்பனிட்டே இருக்கான். கால்பனிட்டே இருக்கும்போது அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ கர்ணனுடைய சண்டை பெரிய சண்டை போட்டுருக்கான். உங்களுக்கு தெரியும், பீமன் வந்து ஒரு சபதம் எடுத்திருந்தான். பீமன் சண்டை என்ன சபதம் எடுத்திருந்தான் அப்படின்னா, நான் துஷாசனுடைய இதயத்தை பிளந்து அவனுடைய இதயத்துக்கு கூடிய ரத்தத்தை குடிக்க போறேன்ட்டு ஒரு பிரதிஜை எடுத்திருக்கான். எப்ப அந்த திரௌபதியை மானபங்கம் நடக்கும்போது. அதே போல அவன் வந்து இன்னொன்று பிரதிஜை என்ன எடுத்திருக்கான் அப்படின்னா, அவங்க எல்லாரும் காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றான், பின்னாடி வந்து மாடுதான் நடந்து வரான். மாடுதான் வந்து கௌஹு கௌஹு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்தான். திட்டி வரும்போது சொல்கிறான், நீ கௌஹுன்னு சொல்கிறடா, உனக்கு இதுக்கு தகுந்த பதில் கொடுக்க போறேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் அங்கேயே சொல்லிட்டு வந்துருக்கான். இப்போ துஷாசன் வரான் சண்டைக்கு. துஷாசனன் சண்டைக்கு வரான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே பீமனுக்கு ஒரே குஷி அடிச்சு அவன் கதை எடுத்துட்டு வரான். கதை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். துஷாசனுக்கு பின்னாடி இருக்கான், யானை படைக்கு பின்னாடி இருக்கான். ஸோ யானைப்படை பீமன் 2 பொருத்தமாகி போயிடுச்சு. ஸோ பீமனுக்கு யானைகள்லாம் பார்த்தோன்னே ரொம்ப குதூகலமாயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, கதையை எடுத்துக்கிட்டு ஒரு யானையிலிருந்து இன்னொரு யானை, இன்னொரு யானையிலிருந்து இன்னொரு யானைன்னு சொல்லிட்டு மண்டையை பொழந்து மண்டையை இப்படி உடைக்கிறா. அங்கேருந்து யானை ஃபுல்லாக ரத்தம் கொட்டுது. அந்த ரத்தோட கீழே விழுவுது யானை. 100கணக்கான யானை மேலே ஏறி இங்கேருந்து அங்கே குதிச்சு என்ன பண்ணுறாங்க, யானை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் போய் சேர்ந்தான். துஷாசனை பார்த்துட்டான். 2 பேரும் கதா யுத்தத்தில் எடுத்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எம்மாத்திரம் பீமனுக்கு துஷாசன் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு அடியில் அடித்து அவனை கீழே போட்டு படுக்க வச்சு, இது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு வீரனுமே பண்ணாத ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், படுக்க வச்சு நரசிம்மர் எப்படி கிழிச்சாரோ அந்த மாதிரி அவனோட இதயத்தில் வச்சு கிழிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு கோரமான ஒரு காரியத்தை யாரும் பார்க்க முடியாமல் சுற்றி இருந்த வீரர்கள் ஹத்தான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த இதயத்தை பிளந்து அந்த இதயத்தை எடுத்து இப்படி தூக்கி போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறானா. ஏண்டா நீ தானே என்ன சொன்ன, மாடுன்னு நீ சொன்ன இல்லையா, இப்போ சொல்ற என்ன மாடுன்னு சொல்ற, இப்போ நீ என்ன மாடுன்னு சொல்ற, எவ்வளோ பேசுன அன்னைக்கு நீலாம் வாயில தானா வீரன், என்னோட வீரன் என்னுடைய பலமா என்னோட கையில் இருக்கு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை இப்படி எடுத்து வாரி குடிக்கிறான். குடிச்சிட்டு எந்திரிச்சு பைத்தியம் மாதிரி நடனமாட ஆரம்பிக்கிறான், எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இந்த கோரமான ஒரு காட்சியை பார்த்த எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. துஷாசன் இறந்து போயிட்டா, இந்த மாதிரி அவன் பீமன் இருக்கான்னு சொல்லி காட்சி கேட்ட உடனே எல்லாரும் ஓடுறாங்க. ஸோ பீமன் என்ன அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் துஷாசனை கொல்லுவேன், அதே போல் துரியோதன் நான் தான் கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதே போல் கர்ணனை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், அர்ஜுனன் வந்து சபதம் கொடுத்துருக்கான். அதே போல் நகரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நான் கண்டிப்பாக சகுனியை கொல்லப்படுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சகாதேவன் என்ன பண்ணியிருக்கான், மற்ற இருக்கக்கூடிய 98 பேர் நான் தான் கொல்லுன்னு சொல்லியிருக்கான். ஸோ சகாதேவன் தன்னுடைய கணக்கை முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். தினம் 10, 15, 20, 16, 20, 37 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தினம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு இருக்கான். அங்கே திருதராஷ்டிரனுடைய பசங்க 100ல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிக்கிட்டே வருது, கவுண்ட்ஸ் கம்மிக்கிட்டே வருது. விளையாடிச்சு அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 பேரும் வந்து அவ்வளோ பெரிய வீரர்கள், 2 பேரும் சமமாக வீரமுடையவர்கள். அதே போல் 2 பேரும் ஒரே மாதிரி வில்வித்தை கற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக 2 பேரும் சண்டை போடுறாங்களா. சண்டை போடணும், ஒருத்தரை சாகடிக்கணும்னு சொல்லி சண்டை போடலையா, அவங்களுக்கு திறமையை காட்டிக்கிறாங்களா வெளியில், எப்படி நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமையை காட்டிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. வியாசதேவர் வந்து சொல்லி மாறல, அவ்வளவு சொல்கிறார் அந்த அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் எப்படி யுத்தம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த. அவ்வளோ யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அன்றைக்கி வந்து எல்லாரும் சண்டையை நிறுத்திட்டு எல்லாரும் இவங்க சண்டையை தான் வேடிக்கை பார்க்குறாங்களோ, அப்படி ஒரு திறமையை 2 பேரும் வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மேற்கூடிய தேவர்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா. குறிப்பாக இந்திரனும் சூரியனும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்திரனுடைய பையன்தான் அர்ஜுனன், சூரியனுடைய பையன் தான் வந்து கர்ணன். இவங்க 2 பேருக்கு போட்டி, இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்திரனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது வந்து சூரியனுடைய பையன் கர்ணன், அவன் தான் ஜெயிக்க போகிறான் போல இருக்க, எப்படி நம்ம பையன் ஜெயிப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கான். பயந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நாகபாசத்தை எடுத்துட்டான்.
நாகபாஷம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்திரன் கிட்ட வாங்கி வச்சதுதான். அந்த நாகபாஷத்தை எடுத்து இதை நான் விட போகிறேன் இப்போ அர்ஜுனனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், விடுறான். ஸோ விடும்போது அங்கே சாரதி இருக்கார் இல்லையா, அந்த சாரதி தான் வந்து பொதுவாக போரில் வந்து ரதி தான் என்ன பண்ணணும், சாரதியை காப்பாற்றணும். ஆனால் இங்கே எப்படி போயிட்டு இருக்கு, இந்த சாரதி என்ன பண்ணுறாரா, மேலே உட்காந்துடைய ரதி, அவருடைய குதிரை, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வில்லு, நாணு, அம்பு எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது இந்த பார்த்த சாரதியாக இருக்கு. அவர் எப்படி பண்ணுறாரா, கிருஷ்ணர் எப்படி வந்து ரதம் ஓட்டுறாரு அப்படின்னா, இப்போ இடது பக்கம் வந்து ஒரு அம்பு வரப்போகுதுன்னா வலது பக்கத்துக்கு தூக்கி போட்டு வரோம், வலது பக்கத்தில் அம்பு வரப்போகுது அப்படின்னு இடது பக்கத்தில் வந்து தன்னுடைய ரதம் தூக்கி போட்டு வரோம். மேலே அம்பு வரப்போகுது அப்படின்னா கீழே வந்து அமுக்கிடுவார், கீழே அம்பு வரப்போகுதுன்னா மேலே ஜம்ப் பண்ணிடுவார். இப்படி தன்னுடைய சாரத்தியத்தினால என்ன பண்ணியிருக்காரு, அர்ஜுனனை அப்படி காப்பாற்றிட்டு வர்றார். இப்போ என்ன பண்ணுறான், நாகபாஷம் அப்படின்ற ஒரு அம்பை எடுக்கிறான், இதை விட்டு அவனை கொன்னுடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். முடிவெடுக்கும்போது அங்கே வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு திட்டம் வச்சிருக்க, ஆல்ரெடி ஒரு புரிஞ்சு போயிடுச்சு நாகபாஷம் எடுத்துட்டான் அப்படின்ட்டு. அங்கே சல்லியன் சொல்கிறான், நாகபாஷத்தை நீ விடும்போது அவனுடைய இதயத்துக்கு விடுறான்னு சொல்லி சொல்கிறான். இவன் கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு வந்து எப்பயுமே எனக்கு தெரியுண்டா, எனக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான், நீ என்ன சொல்கிறது நானே கேட்கறது, என்ன பண்ணுறான், இல்லைன்னா தலைக்கு விடுறான், தலையை விடுறது. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ஒரு அமுக்குனாரு. அந்த அமுக்குனதுல என்ன ஆயிடுச்சு, தலைக்கு வந்து தலைப்பாகோட போயிடுச்சு. அந்த தலைப்பாக வந்து இந்திரன் கொடுத்ததான். நான் வந்து இந்திர சபைக்கு போகும்போது அந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு, அவரோட அர்ஜுனோட தலைக்கு ஒரு தலைப்பாக வச்சு அமுச்சு வைக்கிறார், ஒரு கிரீடம் வச்சு அமுச்சு வைக்கிறார். இப்போ அந்த கிரீடம் வந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்த மாதிரி முடியெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அர்ஜுனனுக்கு. முடி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய துணியிலேருந்து கொஞ்சம் துணியை கிழிச்சு வெள்ளை கலரில் தன்னுடைய ஒரு துணியை அங்கவஸ்திரம் போட்டுருக்கார், பட்டு அங்கவஸ்திரம். அது வந்து கொஞ்சம் கிழிச்சு என்ன பண்ணுறாரு, தலையை முண்டாசமாக கட்டிட்டாரா, ஒரு டர்பன் மாதிரி கட்டிட்டாரா. அந்த டர்பன் மாதிரி பார்க்கும்போது அர்ஜுனன் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக அழகாக தெரிஞ்சாரா. அந்த டர்பன்ல அந்த முண்டாஸ் கட்டிக்கிட்டு சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, ரதம் கீழே இறங்கிடுச்சு. ரதம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ரதத்தை எடுக்கணும், ரதத்தை மேலே ஏற்றணும். யார் ஏற்றுறது, நம்ம பார்த்த சாரதான் கீழே இருக்கிறார். என்னெல்லாம் பண்ணுறாரு கிருஷ்ணர், ரதம் ஓட்டுறா, ரதம் தான் ஓட்ட முடியும். குதிரையை குளிப்பாட்டுறது, குதிரையை தேய்ச்சி விட்டு அதுக்கு வந்து டயர்னஸ் போகாமல் அதுக்கு வந்து நல்லது பண்ணுறது, தண்ணி காட்டுறது, புல் பிடிங்கி போடுறது, காலில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் எடுத்து விட்டு அதுக்குண்டான வேலையை பார்க்குறது, இப்படி எல்லா வேலையும் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணன் தானே பண்ணுறாரு. இதுதான் சொல்கிறாரு, வியாசர் சொல்கிறார், தேவகி இதுதான் புள்ள பெத்தாளா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பேற்பட்ட துவாரகாதீஷன் இப்பேற்பட்ட காரியங்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறார், வந்து கிருஷ்ணன் இப்போ இறங்குறார், கீழே இறங்கி அந்த ரதத்தை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, முதுவை கொடுத்து இந்த ரதத்தை தூக்குறாரா. ரதத்தை தூக்குறான் அப்படின்னு சொல்லி கேள்வி பார்த்த உடனே கர்ணன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் அடிக்கிறான், விடாமல் அம்பு எடுத்து அடிக்கிறான். அடிக்கும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, நம்மளாம் ஒரு பெருசாக பொருட்படுத்தல, என்ன பண்ணுறாரு, அவரு ரதத்தை தூக்கி நிறுத்தி உட்கார வச்சிட்டார். உட்காந்து மேலே உட்காந்துட்டார். மேலே உட்காந்த முன்னாடி இப்போ சொல்கிற கிருஷ்ணன் நீ அட்றா அப்படின்றார். ஆல்ரெடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கிருஷ்ணன் தான் அந்த மாதிரி பண்ண முடியும், அந்த மாதிரி கீழே இறங்கி சேவெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ சண்டை போட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இப்போ அங்கே கர்ணனுடைய ரதம் கீழே இறங்கிடுச்சு. ஸோ கர்ணனுடைய ரதம் கீழே இறங்கினா அவன் என்ன பண்ணுறான், சாரதி ரதத்தை கீழே இருக்கு அப்படின்றான். அவன் சொன்னேன், அவனுக்கு கோவம் வந்துருச்சு, சல்லியனுக்கு கோவம் வந்துருச்சு. யாரா பார்த்துறா சாரதி இல்லை, ஏன்டா நீ தான் தேரோட்டி பையன்டா, நான் தேரோட்டி பையல, நான் இறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கான். அவனுக்கு இன்னும் அவமானம் போயிடுச்சு. என்ன பண்ணுறான், அவனை கீழே இறங்கி ரதத்தை தூக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் இறங்கி பண்ணானே, கிருஷ்ணன் இறங்கி பண்ண, நீ இறங்கி பண்ணுறான், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் பக்த வசதி, அவன் பக்தனுக்காக என்ன பண்ணுறான், அடிமையாக அது பண்ணுறான், நான் அந்த வேலை பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் உட்காந்துட்டே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், கர்ணன் கீழே இறங்கி தூக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் மக்கள்கிட்ட உதவி எதிர்பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோதான் உதவி பண்ணுவாங்க, ஏதோ ஓரளவுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் மாதிரி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. அதனால் நம்ம என்றைக்குமே கிருஷ்ணர் எதிர்பார்க்கறதுக்கு நல்லது. இந்த உலக மக்களுடைய உதவி பார்க்கறதுக்கு பதிலாக சுகிருதம் சர்வபூத்தானாம் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அப்படி என்ன பண்ணாரு, தூக்க ஆரம்பிக்கிறான். தூக்க ஆரம்பிச்ச பின்னாடி இப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நீ இப்போ அட்றா அப்படின்றான் அர்ஜுனன். அவன் தூக்கிட்டு இருக்காங்க, ராத தூக்கிட்டு இருக்கான்ல, இப்போ நீ அட்றா அப்படின்றான். அர்ஜுனன் சொல்கிறான், இல்லை வேண்டாம், இது வந்து நியாயம் கிடையாது. அவன் வந்து இப்போ ஆயுதம் இல்லாமல் இருக்கு, அதுக்கெல்லாம் ரதத்தை தூக்கிட்டு இருக்கான், அடிக்கூடாது அப்படின்றான். இங்கே பாருடா, என் மேலே காயத்தை பாரு, ஏண்டா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா, நான் ரதத்துக்கும் போது அடிச்சாங்கடா, இப்போ நீ அட்றா, அதுதான் நியாயம், நீ அட்றான்னு சொன்ன உடனே சரி கிருஷ்ணர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொன்னால் அதுக்கு மேலே என்ன நியாயம் இருக்குது, அடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து கர்ணன் கத்துறான், அர்ஜுனா இது நியாயமா உனக்கு, நீ இப்படி பண்ணலாமா,
இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை நாங்கள் தான் பண்ணுவோம், நீ இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு குளத்துல பிறந்துட்டு நீ எப்படி தப்பான காரியம் பண்ற? ஒரு சாரதி கீழே இறங்கி ஒருத்த வந்து போர்ல அவனுடைய ரதம் கீழே இறங்கிடுச்சுனாவோ, இல்ல போர் செய்ய மாட்டேன்னு வந்து வில்லாம கீழே வச்சுட்டாவோ, இல்ல வந்து அவனுடைய ரதம் முறிஞ்சு போய் அவன் கீழே இறங்கிட்டாவோ என்ன பண்ணக்கூடாது? அவனை கொல்லக்கூடாது. இல்ல அவனுடைய அம்புரா துணியில் இருக்கக்கூடிய அம்பெல்லாம் முடிஞ்சு போச்சுனாலும் அவனை கொல்லக்கூடாது, அவன்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற உனக்கு அந்த ஒரு தர்மம் கூட தெரியாது அவனுக்கு. நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கேட்டே இருக்கும்போது என்ன பண்றான்? அர்ஜுன் அடிச்சிட்டான். அவனுடைய இதயத்தில் அடிச்சு அவனை கீழே சாச்சிட்டான். அப்படி கேட்டே இருக்கும்போது என்ன பண்றான்? கிருஷ்ணர் சிரிச்சுக்கிறான். அடே எங்க அப்பா கர்ணா, உனக்கு தர்மம்லாம் தெரியுமா? தர்மம்லாம் தெரியும் போல இருக்கே, தர்மம்லாம் பேசுறிய நீ. எனக்கு எங்கடா போச்சு தர்மம்? என்ன அடிச்சியடா, அப்ப எங்கடா போச்சு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசுறார். அதனால உனக்கிட்ட வந்து நான் கர்ணம் காட்டப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி தான் மக்கள் பேசுவாங்க. மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கலியுகத்துல அவங்க பண்ற தப்பை என்னைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இவன் பண்றான். அந்த கர்ணன் வந்து எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணியிருக்கான், அதர்மம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச அவன் என்ன பண்றான், அவன் பண்ண அதர்மம் அவன் கண்ணில் தெரியவே இல்லை, மற்றவங்க பண்ணும்போது தான் தப்பா தெரியுது. அந்த மாதிரி நம்மளும் பண்றோம். மனுஷங்க தப்பு பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நான் தப்பே பண்ணவே இல்லை, நான் தப்பே பண்ணவே இல்லை, நீங்க தானே தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கலியுக மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி என்ன பண்றான், சொல்லி முடிச்ச பின்னாடி அர்ஜுன் அடிச்சிட்டான். அடிச்சு கீழே விழுந்துட்டான். கர்ணன் கீழே விழுந்துட்டான். கர்ணன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற விஷயத்த பார்த்த உடனே கிருஷ்ணர் இறங்கி ஓடுறாராம். ரதத்துல இருந்து இறங்கி ஓடுறாரு. கிருஷ்ணர் என்னைக்கும் ஒரு ரதத்துல இருந்து இறங்கி போனது பார்த்ததே கிடையாது. யாரு கீழே விழுந்தும் போக மாட்டார். ஆனா என்ன பண்றாரு, கிருஷ்ணர் இறங்கி ஓடுறாரு. அந்த அர்ஜுனனை கர்ணனை போய் பார்க்க போறாரா. போகும்போது ஒரு பிராமண ரூபத்துல போறாரா. கிருஷ்ணர் ரூபத்துல போல ஒரு பிராமண ரூபத்துல போயிட்டு அவனை தூக்கி தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டு கட்டி அணைச்சிக்கிறார். கட்டி அணைச்சிட்டு அந்த அந்த கர்ணன் கிட்ட கேட்கிறார், கர்ணா எனக்கு ஒரு வரம் வேணும், எனக்கு ஒரு தானம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ கர்ணன் நினைக்கிறான், அவன் பிராமண ரூபத்தில் தான் வந்திருக்கான். ஸோ அவன் நினைக்கிறான், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டேனே, உண்மையில என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னு நான் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்க வேண்டிய நபர், அது என்னுடைய தர்மம், அதனுடைய விரதம். அது இப்படி நான் ஒரு போர்ல அடிபட்டு உயிர் போற நிலைமையில் இருக்கும்போது ஒரு பிராமணன் வந்து என்கிட்ட கேட்கிறான், என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, நான் என்ன கொடுக்கறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ணன் அப்பயும் கேட்கிறான். அந்த மகா வள்ளலாச்சு கேட்கிறான், என்ன உனக்கு கொடுக்கறது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த பிராமணன் சொல்றான், உங்ககிட்ட இருக்கிறதாப்ப நான் வந்திருக்கேன், இல்லைன்னா ஏன் வந்து உங்ககிட்ட கேட்க போறேன், உங்ககிட்ட இருக்கு, நீ கொடுக்க முடியும், அப்படியா, கேளு, நீ கேளு, என்ன கேட்கிற கேளு, நான் கொடுக்குறேன், கண்டிப்பா கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப அந்த பிராமணன் கேட்கிறானா, இது வரைக்கும் நீ செஞ்ச புண்ணியம் எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணர் அவனை வந்து சொர்க்கத்துக்கு போறது கூட பிடிக்காது, நரகத்துக்கு தள்ளி விடுறதுக்கு என்ன பண்றாரு, வேலை பண்றாரு, எல்லாத்தையும் கொடு அப்படின்றாரு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே கிடையாது, கொஞ்சம் கூட வந்து சகிச்சு கிடையாது. என்ன பண்றான், உடனே நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறான். கையில எப்ப வாங்கினாரோ உடனே அவருடைய சொரூபம் வாங்கி கிருஷ்ணருடைய சொரூபத்தை காட்டுறார். ஏன்னா கிருஷ்ணர் அன்னைக்கும் யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டார். ஒரு பிராமணனா வாங்கிக்கிறார். ஆனா என்ன பண்றாரு, திடீர்னு கிருஷ்ணர் ரூபத்தை வந்து நிற்கிறார். அங்க அர்ஜுனனை பார்த்து புகழ்றார் கிருஷ்ணர், அர்ஜுனா நீ மகாத்மா, எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட உனக்கு உள்ளம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பிராமணனா வரும்போது வரத்தை இவர் வாங்கிட்டார். ஆனா கிருஷ்ணனா வரும்போது வரம் கொடுக்க வந்திருக்கார். கர்ணா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரா. அப்ப கர்ணன் சொல்றாரு, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட போய் என்ன வரம் கேட்க போறேன், எனக்கு என்ன வரம் வேணும், இனிமேல எந்த ஒரு திருப்பாதத்துல இருந்து கங்கை தோன்றாலோ அந்த திருப்பாதை இப்ப என் கையில வச்சுட்டு இருக்கேன். எந்த ஒரு மார்பானது லக்ஷ்மிக்கும் ரொம்ப பிரியமான ஒரு மார்பா இருக்குமோ, எந்த ஒரு மார்பானது துளசி மாலையினால் அலங்கரிக்கப்பட்ட மார்பா இருக்குமோ, கௌஸ்துபம் அப்படின்ற ஒரு மணியினால் அலங்கரிக்கப்பட்ட மார்பா இருக்குமோ அந்த மார்பு என்னை தழுவிட்டு இருக்கு. அதே போல எந்த ஒரு பகவான், எந்த ஒரு கிருஷ்ணர் வேதங்களுக்கும் ரிஷிகளுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்காரோ, எந்த ஒரு பகவான் யாருக்கும் புலப்படாமல் யோகிகளுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்காரோ அப்படிப்பட்ட பகவான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா. என்ன மனசுல, நான் உன்னுடைய மனசுல இருந்தாலும் என்ன பண்ற, நீ இறங்கி ஓடி வர. யாரா ஓடி வந்தாங்க இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு, அந்த துரியோதனோட ஓடி வரல பாரு, நீ தான் ஓடி வந்த என்ன பாக்குறதுக்கு. அதனால உன்னுடைய மனசுல நான் வந்துட்டேன்,
உன்னுடைய மனசில் நான் இருக்கேன், அது போதும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் உயிர் போகக்கூடிய நிலைமையில் என்கிட்ட வந்து தானம் கேட்க வந்தேன். ஸோ அந்த தானத்தை வாங்கி என்ன பண்ண, நீ எனக்கு நல்லதாக பண்ணியிருக்கேன். நான் இந்த புண்ணியத்தை வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எங்கேயா சொர்க்கம் தான் போவேன். ஆனால் எப்போ நான் வந்து கிருஷ்ணருக்கு தானம் கொடுத்துட்டோம், ஏன்னா என்னால் முடிஞ்சதை என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கும் மேலே கடைசியாக ஒரே ஒரு விஷயம், உயிர் போகிற சமயத்தில் கிருஷ்ணான்னு ஒரு பேரை சொல்லிட்டேன். இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும் கிருஷ்ணா, எனக்கு இதுக்கு மேலே வேறு எந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய மடியிலே உயிரை விட்டான் கர்ணன். ஸோ கிருஷ்ணனுடைய மடியிலே உயிரை விட்ட பின்னாடி கிருஷ்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் கர்ணனுடைய கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கர்ணனுடைய கதை முடிஞ்ச பின்னாடி கர்ண பருவம் முடிஞ்சது நம்மளுக்கு. அடுத்தது வரக்கூடிய சல்லிய பருவம். சல்லியன் தெரியும், சல்லியராஜன் வந்து அந்த பாண்டவர்களுடைய மாமா. சல்லியன் வந்து என்ன பண்ணுறான், சண்டைக்கு வரான். அவனுடைய சண்டை ஒரே ஒரு நாள் தான், காலைல வரான், சண்டைக்கு வரான். ஸோ சல்லியனோட சண்டை போடுறது யாரும் யுதிஷ்டிரர். ஏன்னா அவங்க சமமானவங்க, 2 பேரும் வயது முதிர்ந்தவர்கள். அதனால யுதிஷ்டரோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, ஒரே நாளில் அவனை சாவடிச்சிட்டார். யுதிஷ்டர் சல்லியனை முடிச்சிட்டார். இப்போ அந்த கௌரவர்களுடைய பட்சத்தில் யாருமே கிடையாது, எல்லா மகாரதிகளும் இறந்துட்டாங்க. கர்ணன் போனார், பீஷ்மர் போயிட்டார், துரோணர் போயிட்டார், கிருபாச்சாரியர் போயிட்டார், சல்லியன் போயிட்டான், துஷாசன் போயிட்டா, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படையும் முடிஞ்சிருச்சு. இப்போ துரியோதன் மட்டும்தான் இருக்கான். என்ன பண்ணுறான், இறங்கி ஓடி போயிட்டான். சுற்றி பார்க்குறாங்க, பாண்டவர்கள் தொலைவிட்டு இருக்காங்க. துரியோதன் எங்களான்ட்டு ராத்திரில் ஆளக்கானம் எங்கே இறங்கி ஓடி போயிட்டான். இவன் தான் வந்து இந்த இப்படிப்பட்டவன் தான் துரியோதன். ராவணோட ரொம்ப கேவலமானவன். ஆனால் அங்கே ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராவணன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரியும் இந்திரஜித் போயிட்டான், அங்கே வந்து கும்பகர்ணன் போயிட்டான்னு தெரியும். தெரிஞ்சதான் என்ன பண்ணுறான் அவன், ராமர் சொல்லி அனுப்புறார், இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்புறார். நீ போயிட்டு யோசிச்சுட்டு நாளைக்கு வான்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நாளைக்கு நீ சமாதானமாக வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நான் செத்தன்னா ராமர் கையிலே சாகிறேன், நான் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் செத்துட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். ஆனால் எப்படி இருக்கான் துரியோதனன், இப்படி இத்தனை பேரை கொண்ட பின்னாடி அவன் மட்டும் அவனோட உயிருக்கு ஆசை இருக்கு, அவனோட உயிருக்கு ஆசை இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஓடி போயிட்டான். ஓடி போன பின்னாடி அவங்க தொலைவிட்டு போகிறாங்க, எங்கே அந்த துரியோதனன் சொல்லி தேடிட்டு போகிறான். சரி, ஓடி போனப்போ ஏன் தேடிட்டு போகணும், அதான் ஓடி போயிட்டாங்களா விட்டுடலாம் அப்படின்னா விட முடியாது. ஏன்னா இங்கே பீமன் வந்து சபதம் எடுத்திருக்கான், அவனை தொடையை உடச்சி அந்த ரத்தத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், சபதம் எடுத்திருக்கனால என்ன பண்ணுறான், பின்னாடியே போகிறாங்க, தொலைவிட்டே போகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், திரௌபதியை வந்து அந்த சபையில் கூப்பிட்டு வரும்போது அவளை முழு மாணவகம் படுத்திட்டு தொடையை தட்டுறான், உட்கார வேணான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பீமனுக்கு சத்தம் போட்டால் அவனோட தொடையை உடைக்க போகிறா பயில அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு அந்த சத்தியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேடிட்டே வராங்க. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, குருக்ஷேத்திரத்தை தாண்டி வந்துட்டாங்க. அவங்க வந்து எங்கே போயிட்டாங்க ஆளக்கானமேன்னு சொல்லிட்டு தேடி வரும்போது அங்கே ஒரு வேடுவன் ஒருத்தர் வரான். அந்த வேடுவன் சொல்கிறான், இங்கே ஒருத்தர் ஓடி வந்தார், இந்த குளத்துக்குள்ள தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த துரியோதனன் என்ன பண்ணிட்டா, ஒரு குளம் இருந்துச்சு, அந்த குளத்துக்குள்ள இறங்கிட்டு அந்த குளத்தை மொத்தமாக வந்து ஒரு நிலம் மாதிரி பண்ணிட்டாங்க. மேலே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு, அதுக்கு மேலே நிறைய புல்லெல்லாம் வந்துருச்சு, அதில் வந்து நிறைய மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கான். கீழே குளம் இருக்கிறதே தெரியாமல் பண்ணிட்டான். அப்படி ஒரு மாயாவியம் அப்படி பண்ணிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கான், பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் என்ன பண்ணுறான், அவனுடைய உயிர் வந்து அவ்வளோ வெள்ளம், மற்ற உயிரெலாம் போனால் போட்டு எத்தனை பேர் காவ வாங்கியிருக்கான், எல்லாத்தையும் காவ வாங்கிட்டு தான் மட்டும் உயிரோட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சு, தேடிட்டே வராங்க. இந்த மாதிரி சொல்லிட்டான், வேடுவன் சொல்லிட்டான், இங்கே உள்ளதான் உட்காந்துருக்கான்ட்டு. உள்ள உட்காந்து எப்படி கூப்பிட்டு வரது வெளில, அவன் என்ன மீனா இல்லை வந்து புழுவா பிடிச்சி வலை போட்டு தூக்கிட்டு வர முடியாது, எப்படியா அவனை கீழே தூக்கிட்டு வரும். ஏன்னா பண்ணுற சொன்னால் பீமன் வந்து நின்றுக்கிட்டு அவனை வந்து என்னெல்லாம் இருக்கோ எல்லா விதமான வார்த்தைகளும் போட்டு திட்டுறான். அயோக்கிய பயிலு, உருப்படாத பயிலு, சோப்பலாங்கி பயிலு, சோம்பேறி பயிலு, கோல பயில, பேடி பயிலுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வார்த்தை இருக்கு எல்லாம் திட்டுறான். அன்னைக்கு என்னடா பேசுற நீ சபையில், என்னமா பேசுறேன், அன்னைக்கு வாயில உனக்கு அவ்வளோ மழை இருக்குடா, வெளில வாட அயோக்கிய பயிலுன்னு சொல்லி திட்டுறான். திட்டினவொடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா எவ்வளோதான் பேசினாலும் கொஞ்சம் ரோசம் இருக்கணும் இல்லையா, ஆனால் சத்திரியன் இல்லையா, சத்திரியன் கொஞ்சமாக ரோசம் இருக்கும். இவ்வளோ திட்டியும் உள்ள உட்காந்துதானே அப்போ என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறான், ரோஷம் வந்துருச்சா என்ன பண்ணுறான், திடீர்னு மேலே வரான், யாரடா பார்த்து அயோக்கியன்ற அப்படின்னு மேலே வரான். ஸோ அவனுக்குள்ள ஒரு சங்கீர்த்தனை பாட வேண்டியது இருக்குது. பீமன் அங்கே வந்து ஒரு பெரிய சங்கீர்த்தனை பண்ணுறான், திட்டி பெரிய பாட்டு பாடுறான், மேலே வந்துட்டான். சங்கீர்த்தனை பாடினா துரியோதனோட வெளில வந்துடும். அப்புறம் கிருஷ்ணனே வர மாட்டார். என்ன பண்ணுறான், திட்டப்பட துரியோதன் வெளில வந்துட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறான். துரியோதனுக்கும் பீமனுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை ஆரம்பிச்சோடனே அங்கே யுதிஷ்டர் சொல்கிறாரு, அப்பா நம்ம சண்டையை குருக்ஷேத்திரத்தில் வச்சுக்கலாமே, இங்கே வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் குருட்சேத்திரம் செத்து போயிட்டாங்க, இவங்களை மட்டும் ஏன் தனியா? அப்புறம் மகாபாரத போர்ல சொல்லுவாங்க எல்லா குருட்சேத்திரம் செத்து போயிட்டாங்க, துரியோதனன் மட்டும் இங்க வந்து செத்து போயிட்டாங்க, ஏன் அந்த கதை வரும்? அவங்க அங்கேயும் கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா அங்க வந்து தர்மக்ஷேத்திரம் பாது, அங்க செத்தா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவனையும் கூப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒத்துக்கிட்டாங்க 2 பேரும். அப்பதான் வந்து அப்பதான் அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டாங்க, கத்திக்கிட்டாங்க, 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க, அவ்வளவு கோபத்தோடு இருக்காங்க. யுதிஷ்டர் சொன்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி சரி என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரும் நடந்து வராங்க. எப்படிதான் நடந்து வந்தாங்கன்னு தெரியல. 2 பேரும் நடந்து வராங்க. அந்த குருக்ஷேத்திர போர்கள் வந்துட்டாங்க. வந்த பின்னாடி மறுபடியும் ஒருத்தர் திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோகே பையில நீ இல்லடா நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண 2 பேரும் கதை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியமா அடிச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, பல்ராமர் வந்து அப்ப வரைக்கும் தீர்த்த யாத்திரை போயிட்டார். இந்த போர் ஆரம்பிக்குதுன்னு சொன்னோட என்ன பண்றாரு அவரு, நான் யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார், டூருக்கு போறேன். ஏன்னா அவர் இருந்தாலும் கூப்பிடுவாங்க, சண்டை கூப்பிடுவாங்க. சண்டை கூப்பிட்டு யார்கிட்ட போறது? ஏன்னா பலராமருக்கு வந்து கௌரவர்கள் தான் பிடிக்கும், கௌரவர்கள் தான் அவர் போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அதை பண்ணா கிருஷ்ணருக்கு பிடிக்காது. ஸோ கிருஷ்ணருக்கு பிடிக்காதனாலே பண்ண முடியாது. அதே மாதிரி கௌரவர்கள் தான் நல்லவங்க, அவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டவர்கள்லாம் வீணா போனாங்க, அவங்களாம் சரியில்லைன்னு தான் இவர் சொல்லுவார். எதுக்கு போகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர், தீர்த்த யாத்திரை போயிட்டார். போனவர் கரெக்டாக டைம் வந்துட்டார். இந்த மாதிரி இந்த 2 பேருக்கும் கதா யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா கதா யுத்தத்தை வந்து சொல்லிக் கொடுத்ததே துரியோதனை சொல்லிக் கொடுத்ததே பலராமர் தான். சரி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் உட்காந்துட்டார். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பீமனுக்கு வந்து பலம் அதிகம், துரியோதனுக்கு வந்து நுட்பம் தெரியும், நல்லா எப்படி கதையில் அடிக்கணும் அப்படின்னு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தனும் சளைக்கிற மாதிரி தெரியுது. பலராமர் சொல்றான், ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, ஒருத்தரும் ஜெயிக்க போறது கிடையாது, ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய வித்தைகள்லாம் தெரியும், இவன் பீமன் வந்து பலசாலி, விட்டுருங்க இந்த போரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னா அவன் கேட்கக்கூடிய ஆளா, 2 பேர் விட போறாங்களா, 2 பேரும் மறுபடியும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் என்ன பண்றாரு, டே பீமா அப்படின்னு தொடையை தட்டி காட்டினார். பீமன் இப்படி மேலேயே அடிச்சுட்டு என்ன பண்றான், கொஞ்சம் மாற்றி கீழே தொடையில டாப்புன்னு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சவன் கீழே விழுந்துட்டான் துரியோதனன். இதை பார்த்துட்டு இருந்தார் பலராமருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னமா நீ அடிச்ச அவனை தொடையில, ஏடா அயோக்கிய பசங்களா, இதுதான் வந்து நீங்க இதுதான் வந்து உங்களுடைய போராடா, நீங்க செய்யக்கூடிய போர் இப்படிதான் இருக்குமா? நான் இல்லாம போயிட்டேனே, ஆரம்பத்திலிருந்து நான் போர்ல இருந்திருந்தேன் அப்படின்னா உங்களை நான் போர் செய்ய விட்டுருக்க மாட்டேன், இப்படி ஏமாத்தான் நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கதையை தூக்கிட்டு வர்றாரு பீமன் அடிக்கிறதுக்கு. பீமன் அடிக்க அவர் கதையை தூக்கிட்டு வந்த பின்னாடி என்ன பண்றாரு, கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாங்க. அண்ணா வேணான்னு சொல்றாரு. டே நீ விட்ரா கிருஷ்ணா, நான் அவன் சாகடிக்க போறேன். என்ன பண்றாரு, பலராமர் ஓடி வர்றாரு. ஆனா கிருஷ்ணன் சொல்றாருன்னா, இது உனக்கு புரியாதுன்னா, இது உனக்கு தெரியாது, விட்டுரு. வந்து சபதம் எடுத்திருக்காங்க, தொடையை உடைக்க போறான்னு சபதம் எடுத்திருக்காங்க, அதனால அடிச்சிட்டான். சபதமா? டே நீங்க அயோக்கிய பையனடா, உங்களுக்கு அயோக்கிய பையனோட சகவாசம் வந்திருக்கு. ஏன்னா நீங்களும் நல்லவங்க தான், ஆனா இவன் இருக்கான் பாரு கிருஷ்ணன், இவன் கிட்ட நீங்க சேர்ந்துட்டீங்கல்ல, அதனால இவனை மாதிரி தான் உங்க புத்தி போகும். உங்களை சுத்தி குத்த கிடையாது, இவனை சொல்லி தான் குட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பலராமர், அங்கே கதையை போட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவனை உங்களை திருத்த முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், அவர் திரும்பி போயிட்டார். போன பின்னாடி இப்ப பலராமர் சொல்லிட்டார் இல்லையா, இப்ப துரியோதனுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் வந்துருச்சு. அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பீமனை வந்து என்னெல்லாம் திட்டணுமோ எல்லாம் அவன் இது மாதிரி திட்டினால இப்ப இவன் திட்ட ஆரம்பிக்கும். அயோக்கிய பையில, என்ன குண்டா, நீ வந்து நிறைய சாப்பிட்டு இப்ப என்ன இப்படி என்னை வந்து கீழே அடிச்சுட்டு கீழே, உனக்கெல்லாம் வந்து எதுக்குடா வீரன்ற ஒரு பேரு, எப்ப பார்த்தாலும் கத்திட்டே தெரியுவ நீ போர்க்களத்துல, இப்ப வந்து என்னை இப்படி தொடக்கீழே அடிச்சு என்னை சாகடிச்சேடா, இதெல்லாம் நீ எல்லாம் நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அயோக்கிய பையன் சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து கிருஷ்ணர் திட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு கிருஷ்ணர் பக்கம் திரும்பிட்டான். உன்னை யாருன்னா எங்க குடும்பத்துக்குள்ள வர சொன்னது, எதுக்குடா என் குடும்பத்துக்குள்ள வந்த நீ, ஏண்டா உன் வேலையை பார்த்து நீ போக வேண்டியதா, நீ ஏன் யாதவன், உன்னுடைய குடும்பத்துடைய இதெல்லாம் எனக்கு தெரியாதா, உங்க அப்பா வந்து உன்னை வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள பெற்றார், உங்க அப்பனுக்கு வீரமே கிடையாது, வீரம் இல்லாத ஜெயில இருந்து பெற்றான். அப்படி இருக்கும்போது அவன் பையன் நீ எப்படி இருப்ப, நீ இப்படிதான் இருப்ப, வீரத்தோட நீ சண்டை போடணும்டா, வீரம் கிட்ட வீரத்தை சொல்லி கொடுக்காம என்ன தொடையடி சொல்லி கொடுப்பியாட நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரை போட்டு கண்டபடி திட்டுறான். திட்டின பின்னாடி அந்த பீமனை வந்து அவ பெருசா எடுத்துக்கல. அப்ப கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஏண்டா நீ வந்து கிருஷ்ணனை இன்னும் திட்ட ஆரம்பிக்கிறான். ஏண்டா நீ மட்டும் உன் மனசை கை வச்சு சொல்றான், ஒருத்தனையாவது ஒரு வீரனையாவது ஒழுங்கா நீங்க சாகடிச்சிங்களா? பீஷ்மர் எப்படி சாகடிச்சிங்க, துரோணாச்சாரி எப்படி சாகடிச்சிங்க, கிருபாச்சாரி எப்படி சாகடிச்சிங்க, இப்படி ஒவ்வொருத்தனையும் கர்ணன் எப்படா சாகடிச்சு, கர்ணனை எப்படி சாகடிச்சீங்க, கர்ணன் வந்து கீழே இருக்கிறவனை கூப்பிட்டு அவன் தேர தூக்கிட்டு வந்து அவனை போய் அடரான்னு அடிச்சு சாடிச்சான். ஏன்னா உனக்கெல்லாம் கொஞ்சமா நியாய தர்மம் தெரியுமா, நீ எல்லாம் வந்து பெரிய மனுஷன் சுத்தி தெரியுற, ஏன் இப்படிலாம் நீ வந்து ஏமாத்திட்டு இருக்கு, எங்க குடும்பத்துக்குள்ள வந்து ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமாக திட்டுறான். ஐயோகே பையன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். திட்ட அப்புறம் அப்புறம் கிருஷ்ணர் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்கள்லாம் இருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே தன்னுடைய தப்பை சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களுடைய தப்பையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ தானே நீ தப்பானான்ட்டு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணர் இதெல்லாம் பேசவே கிடையாது. உண்மையில பீஷ்மர் எதுக்கு கொண்டா, துரோணர் எதுக்கு கொண்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிருஷ்ணர் பண்ண தப்பு கிடையாது, அவங்களுடைய வரம். பீஷ்மர் இப்படி தான் சாகணும், துரோணர் இப்படி தான் சாகணும்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கௌரவர் பக்ஷம் அதனால எடுத்துக்கிட்டாங்க. இல்லை அவங்க கௌரவர்கிட்ட போய் சேரவும் கிடையாது, அவங்க வந்து பாண்டவர்கிட்ட தான் இருக்கணும். ஆனால் அவங்களோட இறப்பு வந்து அப்படி தான் இருக்குன்றாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்களே விருப்பப்பட்டு தான் போய் அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இறந்து போயிட்டாங்க, அது அவங்களாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் பெருசாக எடுத்து பேசுகிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ தாண்டா அயோக்கிய பையன், நீ ஏன்டா பீஷ்மரி துரோணரை நீ ஏன்டா போர்க்களத்துக்கு கூப்பிட்டு வந்த? பீஷ்மர் எவ்வளோ வயசானவர், அவர் பிதாமகர் எல்லாத்துக்கும் வயசானவர். அவரை கொண்டு வந்து நிறுத்திட்டு சண்டை போட்டு அவர் 10 நாள் சண்டை போட்டார். அவரையும் நீ விட்டு வைக்கல. துரோணாச்சாரியர் அவரோட குருடா, குரு என்ன பண்ண, நீ உன்னுடைய சேவைக்கு எடுத்துக்கிட்ட. ஒரு பிராமணன் உன்னுடைய சேவையை நீ ஈடுபடுத்தலாம அவனை நீ சண்டை கொண்டு வந்த. இப்படி நீ பண்ண ஆத்தத்தாயின, நீ தான் வந்து ஆத்தத்தாயினான்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. யார் ஒருத்தனுடைய குடியிருக்கக்கூடிய வீட்டை வந்து கொளுத்துறானோ, இல்லை வந்து குழந்தைகளை சாகடிக்கிறானோ, இல்லை வந்து விஷம் வைக்கிறானோ, இல்லை வந்து பெண்களை வந்து மானபங்கப்படுத்துறானோ, இப்படிப்பட்ட நபரை யார் வேணா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சாஸ்திரம். அதனால் நீ தான் உண்மையான ஆத்தத்தாயினா, உன்னை கொல்லாண்ட. ஏன்னா சின்ன பசங்க யாராவது அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தன் அடிச்சுப்பாங்க. நீ என்ன பண்ண, பீமனுக்கு விஷம் வைக்க பார்த்த சின்ன வயசுலேயே. அது மட்டும் பரவாயில்ல, குடும்பத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சலான்னு முடிவு பண்ண அரக்கமாளிகை. இந்த 2 தப்பையும் கூட மன்னிச்சிடலாம். ஆனால் இருக்கிறதே பெரிய அயோக்கியத்தனம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை, அதுவும் வந்து அவளுடைய நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவளுடைய துணியை உருவிட்டு அவளை வந்து நீ அவமானப்படுத்த நினைச்சு, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் என்னடா இருக்கு? இந்த ஒரு அயோக்கியத்தனத்துக்கு உன்னை கொண்டு அன்னைக்கே நான் கொண்டு இருப்பேன். அன்னைக்கு நான் வெறும் துணியை கொடுத்து நிறுத்திட்டேன், அன்னைக்கே என் சக்கரத்தை அனுப்பியிருந்தேன் அப்படின்னு அன்னைக்கே அவனை கொண்டு இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் பண்ணல, இன்னைக்கு அவன் பீமன் பண்ணியிருக்காங்கல்ல. நீ பேசுறதுக்கே உனக்கு வந்து ஏதாவது தகுதியும் கிடையாது, நீதான ஏமாத்திருக்க. உண்மையில அங்க வந்ததுக்கு தர்மர் எதுக்கு வந்தாரு? உங்களை பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்தாரு. அவனை ஏமாத்தி என்ன பண்ணீங்க, நீங்க சொத்தை பிடிங்கிட்டீங்க. ஸோ அதனால நீதான அயோக்கிய பையன், உன்னை கொள்றதுல ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் திட்டுறாரு. திட்டும் போது பீமன் சொல்றான், விடு கிருஷ்ணா, இவங்கிட்ட அவனுக்கு என்ன பேச்சு சொல்லிட்டு பீமன் அப்பயும் வந்து என்ன பண்றான், எட்டி உதைக்கிறான். துரியோதன முகத்திலே வந்து என்ன பண்றான், பீமன் வந்து இடது காலில் எட்டி உதச்சி மிதிக்கிறான். மிதிச்சோடனே கிருஷ்ணர் சொல்லிட்டார், போதும் இனிமேல் வேண்டாம், அவனை வந்து இனிமேலையும் அவமானப்படுத்த வேண்டாம், போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். ஸோ துரியோதனன் வந்து அங்கே துரியோதனன் சொல்லி அனுப்புகிறான், போங்கடா போங்க, உண்மையில் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த ஆள் நான் தான்டா. ஏன்னா நான் இருக்கும்போது தான் எல்லா ராஜாக்களையும் என் கூட தான் இருந்தாங்க. அதே போல் பீஷ்மர் வச்சு காப்பாற்றினேன், துரோணாச்சாரியை வச்சு காப்பாற்றினேன், இந்த எல்லாத்தையும் வச்சு நான் தானே காப்பாற்றினேன். குடும்பத்தோடு நான் இருந்தேன்டா, 100 பேரோட நான் சேர்ந்து இருந்தேன்டா. இப்போ நீங்கள் என்னடா பண்ண போறீங்க, எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு யாருமே இல்லாமல், நம்ம தாத்தா பீஷ்மரும் இல்லை, நம்ம குரு துரோணாச்சாரியரும் இல்லை, யாருமே இல்லாமல் நீங்கள் என்னடா பண்ண போறீங்க ஆட்சி வச்சுக்கிட்டு? போங்கடா, நீங்கள் போய் எப்போ அனுபவிக்கணும்னு பார்க்கலாம், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய கோவத்தில் என்ன பண்ணுறான், சொல்லி அனுப்புறான். ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆத்திரத்தில் சொல்லி அனுப்புறான். சொல்லும்போது யுதிஷ்டர் வர, யுதிஷ்டர் சமாதானப்படுத்துறார், துரியோதனா நீ கோவப்படாத, ஏன்னா என்ன பண்றது, ஒரு சிலருடைய கர்மம் அப்படிதான் இருக்கும். உனக்கு இன்னைக்கு கர்மத்தினால அடிபட்டு கீழே கிடக்குற, ஆனா நீ என்ன சொன்னது உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா இந்த போர்க்களத்தில் நாங்கள் எத்தனை பேரை இழந்திருக்கோம், ஒருத்தரா 2 பேரா, எத்தனை பேருக்கு வந்து தன்னுடைய கணவன் இறந்துருக்காங்க, எத்தனை பேருக்கு தன்னுடைய அப்பா போயிருக்காரு, எத்தனை பேருக்கு ஒரு குடும்ப தலைவன் போயிருக்காரு, எத்தனை பேருக்கு நாட்டுடைய ஒரு ராஜா போயிருக்காரு, அண்ணன் தம்பிங்க போயிருக்காங்க. ஸோ இப்படி எத்தனை பேர் இழந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம் அழுதுட்டு இருக்க போகுது, இனிமேல் நமக்கு தெரிய போகுது, ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் அழுகுறல் தான் கேட்க போகுது. ஸோ இந்த ஒரு போருக்காக நாங்கள் ஏதோ தர்மத்தில் நிலைநாட்டுறோம் அப்படின்ற பேர் என்ன பண்ணோம், இவ்வளோ பெரிய போரை நடத்தி இத்தனை பேர் கொண்டுட்டோம். இத்தனை பேரை கொண்டு இவ்வளோ பேருடைய சங்கடத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் தெரியாது. ஆனால் நீ சொன்னது உண்மைதான், நீ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட, நீ பீஷ்மரன் நல்லா பார்த்துட்ட, துரோணாச்சாரியன் நல்லா பார்த்துட்ட, மற்ற எல்லா தம்பிகளும் நீ எல்லாம் பார்த்துட்ட, நல்லா ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்த. அதனால் நீ மகாத்மா தான், அதனால் நீ இறந்தாலே கூட சந்தோஷமா இரு, நீ போய் சொர்க்கத்தில் போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் ஆசீர்வாதம் பண்றாரு. யுதிஷ்டர் எப்போ ஆசீர்வாதம் பண்றாரோ அப்போ என்ன மேலேருந்து ஆகாசத்துல இருந்து அவன் மேலே பூ வந்து விழ ஆரம்பிக்குது, சொர்க்கத்திலிருந்து அந்த துரியோதனோட உடம்பு மேலே. ஸோ அப்போ தான் தெரியுது துரியோதனன் எவ்வளோ பெரிய மகாத்மா அப்படிங்கிற விஷயம் கடைசி தான் தெரியுது. இதெல்லாம் வந்து வெறுமனே ஒரு லீலைக்காக நடந்துட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. விழுந்துருச்சு. விழுந்த பின்னாடி எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க, சண்டை முடிஞ்சு போயிடுச்சு.
ஸோ சண்டை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பொதுவாக வந்து ரதத்தில் வந்து ஏறுறது அப்படிங்கிறது ஒரு 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 நிகழ்ச்சி. அதே போல் ரதத்துலேருந்து இறங்குறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதாவது சண்டை போடுறதுக்கு முன்னாடி ரதம் ஏறுறதுக்கு ரத ஆரோகணம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. ரதத்தில் ஏறி அப்போ சண்டைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ரத அவரோகணம், ரதத்துலேருந்து இறங்கணும், அது ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க சண்டையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி. இப்போ வந்து இறங்கணும். அப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வராங்க. ஸோ பொதுவாக வந்து சாரதி இறங்கணும், அதுக்கப்புறம் தான் ரத்தி இறங்கணும். ஸோ இப்போ அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா நீ இறங்கு அப்படின்றான். கிருஷ்ணர் சொல்கிறான் டே அர்ஜுனா நீ இறங்கலாம் அப்படின்றான். அது எப்படி நீ தான் ஃபஸ்ட்டு டே சொல்கிற ஸ்கேல் இறங்கடா அப்படின்றான். சரி அர்ஜுனன் சொல்கிற பேச்சு கேட்டு இறங்கிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இறங்கினாரு. இறங்கினோடனே அந்த ரதம் முழுக்க அப்படியே கபகபகபகபன்னு எரிஞ்சு மொத்த ரதமும் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சான். அப்போ அர்ஜுன் சொல்கிறான் என்ன கிருஷ்ணா அது, இங்கே யாரும் எந்த ஒரு அம்பையும் தொடுக்கவே இல்லை, எப்படி இந்த ரதம் எரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை ஒன்றும் இல்லைப்பா, அந்த நாராயணஸ்தவம் விட்டாலே அஸ்வத்தாமன் அந்த சக்தியானது இந்த ரதத்துகளை இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அந்த ரதத்தை எரியாமல் பார்த்துட்டு யாருன்னா மேலே உட்காந்துருக்கு ஹனுமான். அந்த ஹனுமான் என்ன பண்ணுறாரு, அந்த ரதத்தை எதையும் பண்ண முடியாமல் மேலே உட்காந்து பாதுகாத்துட்டே இருந்தார். அப்போ நான் இறங்கினேன் அப்படின்னா ஹனுமானும் சேர்ந்து இறங்கி போயிடுவார். அப்போ ஹனுமான் இறங்கினாலும் எரிஞ்சு போயிடும். நீ இறங்கினாலும் ஒன்றும் ஆகுறது இல்லை, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று இறங்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னாரா. அப்படி அங்கே முடிச்ச பின்னாடி எல்லாரும் போர் முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்ச பின்னாடி அங்கே என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி அவனை பாதுகாத்திருக்காரு. ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணியிருக்காரு, விடாம பார்த்து வந்திருக்காரு. அர்ஜுனனை அப்படி பாதுகாத்திருக்காரு கிருஷ்ணன். அப்படி போர்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. போய் அன்னைக்கு எல்லாரும் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தாலும் கிருஷ்ணன் மட்டும் காணும். கிருஷ்ணன் தூங்கவே இல்லையா. கிருஷ்ணன் எல்லாரும் தூக்கிட்டு கிளம்பிட்டார். எங்கே கிளம்புறான்னு தெரியல. எல்லாரும் தேடுறாங்க எங்கடா போயிட்டார் கிருஷ்ணன் அப்படின்ட்டு. கிருஷ்ணன் என்ன பண்ணார், நேராக ரதத்தை தூக்கிட்டு ஹஸ்தினாபுரம் போயிட்டார். ஹஸ்தினாபுரம் போயிட்டு நேராக காந்தாருடைய வீட்டுக்கு போயிட்டார். காந்தாருடைய காலை பிடிச்சிக்கிட்டார் கிருஷ்ணன். பிடிச்ச பின்னாடி அந்த அம்மா கேட்குறாங்க யாரடா என் காலை பிடிச்சிருக்குது, யார் என் காலை பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கார். அப்போ சொல்கிறார் கிருஷ்ணன், அம்மா நான் தான் துவாரகாதீஷ் கிருஷ்ணன் வந்திருக்கேன். கிருஷ்ணா நீ ஏன் என் காலை பிடிச்ச? ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் கிருஷ்ணன் பகவான்றது தெரியும். கேட்குறாங்க நீ ஏன் என் காலை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நீ பத்திவிரதை, நீ என்ன சொன்னாலும் அது நடந்துடும். உன்னுடைய பசங்க 100 பேரும் போயிட்டாங்க, 100 பேர் இறந்துட்டாங்க. அந்த 100 பேரையும் பாண்டவர்கள் கொண்டுட்டாங்க. ஸோ அந்த பாண்டவர்கள் அழிந்து போகட்டும், அந்த பாண்டவர்கள் நாசமாக போகட்டும் நீ சொன்ன அப்படின்னா உன் வாயை சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால தயவு செஞ்சு அந்த 100 பசங்க போனாங்களே அவங்களை கட்டி விட்டுரு. உனக்கு இந்த 5 பசங்க இருக்காங்க, இந்த 5 பசங்க உனக்கு நல்லா பார்த்துப்பாங்க. உனக்கு போனது 100 பசங்க, ஆனால் மிச்சம் இருக்குது 5 பசங்க நினச்சிக்கோ. இந்த 5 பசங்க நீ வச்சு பார்த்துக்கோ, நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க தான் வந்துருக்கு, அந்த வரம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. அப்பயே வியாசர் சொல்றார், காந்தாரி பார் கிருஷ்ணர் வந்திருக்கார், கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், அவர் வந்து உன் காலில் விழுந்து கேட்குற அளவுக்கு நீ வச்சுக்காத, அவர் என்ன கேட்குறாரோ சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. காந்தாரி செய்யறேன்னு அப்படி ஒத்துக்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அங்கேருந்து மறுபடியும் திருதராஷ்டிரன் பார்க்க போகிறார். திருதராஷ்டிரன் உட்காந்துருக்கான், 100 பேர் போயிடுச்சு உட்காந்துருக்கான். என்னாச்சுன்னு கேட்டு உட்காந்துருக்கான். உட்காந்து கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஓன்னு ஒப்பாரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா குடும்பத்தில் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபேமிலி வேணா இருக்காங்க, என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒப்பாரி வைக்கிறது, கொஞ்சம் நல்லா விசாரிக்கிறதுலாம் பண்ண வேண்டியது. என்ன பண்ண கழுத்து கட்டிக்கிட்டு திருதராஷ்டிரா நான் அப்பயே முயற்சி பண்ணேன், நான் அப்பயே வந்தேன் உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசலாட்டு, நீ தான் ஒத்துக்கலை, உங்கள் பையனும் ஒத்துக்கலை, இப்போ என்ன பண்ண 100 பேர் போயிட்டாங்க, இதெல்லாம் வந்து விதி தான், என்ன பண்ணுறது, கடவுள் செய்கிற விஷயத்தை யாரும் தடுக்க முடியாது. நானும் சொல்லி பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்போ பாண்டவர்களை பார்த்தே பிடிக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, ஒருத்தனை மிச்சம் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, என்ன பண்ணுறது, போனது போயிடுச்சு, என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஓன்னு ஒரு மணி நேரம் ஒப்பாரிக்கிறாரு. அப்புறம் அவன் திருதராஷ்டிரன் சொல்கிறான், சரி கிருஷ்ணா நீ மட்டும் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ முயற்சி பண்ண, எல்லாமே கடவுளுடைய விதி தான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் பண்ணுறான். ஒத்துக்கிட்ட பின்னாடி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டார். மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மரம். அந்த மரத்தில் 18 கிளைகள் இருக்குது. 18 கிளைகளில் ஓரளவு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. துரியோதன வரைக்கும் பார்த்துருக்கோம், துரியோதனன் இறந்த வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது அஸ்வத்தாமன் எப்படி அந்த குழந்தைகள்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி உத்தரகுமாரன் வந்து இவர் பரீட்சித் மகாராஜா எப்படி கொல்ல வரா. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இந்த பாண்டவர்கள் எல்லாமே ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, இப்படி இத்தனை பேர் கொண்டுட்டு நம்ம போய் ஆட்சி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்போ யுதிஷ்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிப்பார். ஸோ யுதிஷ்டர் என்ன சொல்லுவார், நீங்கள் எவ்வளோ ஆட்சியை வேண்டாம்னு சொல்லி சொல்லுவார். மறுபடியும் யுதிஷ்டருக்கு ஒரு பகவத்கீதை ஆரம்பிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டர் கூட பேசுறதுக்கு பீஷ்மரை வந்து அவர் கூப்பிட போகிறார். ஏன்னா பீஷ்மருடைய புகழ் வெளில வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் பீஷ்மர்கிட்ட கூட்டிகிட்டு போவார்.
அப்புறம் பீஷ்மர் வந்து அவருக்கு வந்து உபதேசங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதான் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம சொல்கிறோம். விஷ்ணு சாஸ்திரநாமம் மட்டும் கிடையாது, பீஷ்மர் நிறைய தர்மங்களை பற்றி எடுத்து சொல்லுவார். அது சாந்தி பருவம். சாந்தி பருவம் தான் மகாபாரத ரொம்ப பெரிய பருவம். ஏன்னா அதில் அவ்வளோ தர்மங்களை சொல்லுவார். வர்ண தர்மங்களை சொல்லுவார், ஆசிரம தர்மங்களை சொல்லுவார், அதே போல் பகவத் தர்மத்தை பற்றி சொல்லுவார், பகவானோட குணங்களை பற்றி சொல்லுவார். அவ்வளோ பெரிய தர்மம் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம அந்த சாந்தி பருவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு பாண்டவர்களுடைய பட்டாபிஷேகம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், மகாபாரத்தை கேட்கலாம் அடுத்த ஒரு வகுப்பில். அது நாளைக்கு இருக்காது, நாளை மறுநாள் இருக்கும். அதனால் ரொம்ப நன்றி. எல்லாரும் இத்தனை நாள் வந்து பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த நேரத்தில் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். அடுத்த முறை நம்ம இந்த வகுப்பு இருந்துச்சு, மகாபாரதம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு, அதே போல் மத்வாச்சாரியர் எழுதியிருக்கார் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னா மத்வர்களுக்கு மகாபாரதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து பீஷ்மர் இருக்கார், பீமன் இருக்கார். ஸோ பீமன் தான் அவங்க ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பீமனை வந்து புகழோட விஷயம் நிறைய மகாபாரதம் தான் இருக்குது. அதுக்கு வந்து அவர் ஒரு பெரிய புஸ்தகம் எடுத்திருக்கார், மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்ட்டு. மத்வாச்சாரியர் ரொம்ப ரொம்ப தத்துவபூர்வமான அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தையும் படிச்சுட்டு மற்றபடி நிறைய காவியங்களும் எழுதியிருக்காங்க. அந்த மகாபாரத்தை ஒத்து நிறைய காவியங்களும் வந்திருக்கு. அந்த காவியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களும் படித்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த முறை கிருஷ்ணனுடைய விருப்பம் வந்துச்சுன்னா அடுத்த முறை நம்ம அந்த கிளாஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு மகாபாரதம் கிடையாது, நாளை மறுநாள் இருக்கும். இந்த புது ஐடியில் தான் இருக்கும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.